அது வந்து கிடையாது. ஓகே. ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சாஸ்திரத்துல வந்து எது சொல்லியிருக்கோ அந்த சொல்லியிருக்கிற விதத்துல ஏத்துக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஆன்மீக வாழ்க்கை. இவ்வளவு காலமா எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருந்திருக்கலாம், இல்ல எனக்கு வந்து அதை வந்து சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம். நான் அதையே வந்து நான் ஆன்மீகம்னு நினைச்சு நான் வந்து கடைபிடிச்சிருந்திருக்கலாம், இல்ல அது என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து சுலபமா இருக்குன்னு நினைச்சு அதை நான் ஏத்திருந்திருக்கலாம். ஆனா நிஜமான ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ரெண்டுமே கிடையாது. என்னால ஏத்துக்கக்கூடிய மாதிரி இருக்குதா, இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்ல ஆன்மீகம். ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிறது வந்து நம்மள இந்த பிறப்பு இறப்புல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒண்ணா இருக்கும். அதுதான் ஆன்மீகம். எந்த ஒரு செயல் நம்மளை வந்து இந்த பிறப்பு இறப்புல இருந்து காப்பாற்ற முடியாதோ அதை நம்ம வந்து ஆன்மீகம்னு நினைச்சு நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆஹ் அது நம்மளுடைய ஒரு அறியாமை தான். எப்படி சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு படிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம்னா வேற விதம். சில நேரம் அவங்களுக்கு அது வந்து பிடிக்காம கூட இருக்கலாம், அவங்களுக்கு விளையாடுறது வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கலாம். ஆனாலும் நாம வந்து என்ன பண்றோம், படிப்பு அப்படிங்கிறது நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த புக்ல சொல்லியிருக்கிறத தான் நீ வந்து படிக்கணும், இதுக்கு நீ படிக்கிறதுக்கான ஒரு நேரத்தை கொடுத்து நீ என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு படிச்சு நீ வந்து புரிஞ்சுக்கணும், அப்பதான் நீ என்ன பண்ண முடியும், எக்ஸாம்ல நீ வந்து மார்க் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைங்களை அந்த சிஸ்டம் பிரகாரம் நம்ம வந்து ட்ரெயின் பண்றதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். அந்த சிஸ்டம் பிரகாரம் ட்ரெயின் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து ஆரம்பத்துல ஸ்ட்ரகிள் இருக்கலாம், கஷ்டப்படலாம். ஆனாலும் அதை நம்ம என்ன பண்றோம், நமக்கு பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ, இல்ல அந்த குழந்தைக்கு வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அதை நம்ம என்ன பண்றோம், கட்டாயப்படுத்தி நம்ம வந்து அதை வந்து சொல்லி கொடுக்குறோம், அவங்கள அந்த சிஸ்டம்க்கு அடாப்ட் பண்றோம். காரணம் என்னன்னா, ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றதுதான் கரெக்ட். என்னுடைய ஒரு விம்சிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னா ஒரு ஓன் டிசைர் அப்படிங்கிறது வந்து இட் கேனாட் பி த ஸ்டாண்டர்ட். அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா வைக்க முடியாது. ஸோ அதனால நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், நமக்கு பிடித்த ஒரு விஷயமா இருக்கலாம், நமக்கு எளிமையா இருக்கிற ஒரு விஷயம்னு நமக்கு தோணலாம். ஆனா இது எதுவா இருந்தாலும் அது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கணும். சாஸ்திரத்துல சொல்லியிருந்தது அப்படின்னு சொன்னாதான் அது வந்து கரெக்டே தவிர, சாஸ்திரத்துல அப்படி சொல்லலைன்னு சொன்னா அது வெறுமனைய ஒரு மென்டல் ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு அதை ஏத்துக்கிறதுக்கு கடினமா கூட வந்து இருக்கலாம். ஆனாலும் என்ன பண்ணி ஆகணும், நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதனால நம்ம இதுவரைக்கும் பார்த்த பல கருத்துக்கள், டாபிக்ஸ், அதுல எதுவுமே வந்து நம்மளுடைய ஒரு சொந்தமான ஒரு கருத்து அப்படிங்கிறது இல்லை. இல்ல பிரபுபாதருடைய ஒரு சொந்தமான கருத்து அப்படிங்கிறது இல்லை. நம்ம பேசக்கூடியது எல்லாமே பகவத்கீதை, பாகவதம் போன்ற சாஸ்திரத்தினுடைய ஒரு அடிப்படையில தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோமே தவிர, இது பிரபுபாதருடைய ஒரு தனிப்பட்ட கருத்து இல்லைன்னா வந்து பெருமலா கோவிந்ததாஸோடைய ஒரு தனிப்பட்ட கருத்து அப்படின்ற ஒரு பேச்சுக்கே வந்து இங்க இடம் இல்லை. அதனால ஆஹ் சோ சாஸ்திரங்கள்ல வந்து முழுமுதற் கடவுள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கக்கூடிய நபர் யாரு,
அவருக்கு செய்யக்கூடிய அந்த பக்தி முறை என்ன அப்படிங்கிறத தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இங்க நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல நாம இன்னைக்கு கத்துக்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நைவேத்தியம். நைவேத்தியம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உள்ளார்ந்த அன்போட அர்ப்பணிக்கிறதுக்கு பேரு நைவேத்தியம் அப்படின்னு பேரு. நைவேத்தியம் அப்படின்னு சொன்னா உண்மையான அன்போட பகவானுக்கு, கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கக்கூடியதுக்கு பேரு நைவேத்தியம்னு பேரு. அது எதுவா வேணா இருக்கலாம். நம்ம வந்து பகவானுக்கு நம்ம என்ன சொல்லலாம், நம்ம ஒரு உடை, ஒரு ட்ரெஸ் ஆஃபர் பண்ணலாம். பகவானுக்கு வந்துட்டு ஆபரணங்கள் ஆஃபர் பண்ணலாம். இல்ல பகவானுக்கு உணவு ஆஃபர் பண்ணலாம். பூ மாலை ஆஃபர் பண்ணலாம். இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம நைவேத்தியம், அதாவது ஆஃபர் பண்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. அந்த பல விஷயங்களை நம்ம நைவேத்தியம் பண்றது அப்படிங்கிறதுக்கு அடிப்படையா நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பக்தி, இல்ல அன்புன்னு சொல்லலாம். சோ எப்போ ஒரு பக்தி பூர்வமா நான் பகவானுக்காக இதை நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேனோ, அது என்னவா மாறுது, அது வந்து நைவேத்தியமா மாறுது. அது வந்து ஒரு கர்வத்தினால வந்து பண்றது கிடையாது, இல்ல ஒரு பயத்தினால பண்றது கிடையாது. அதை வந்து பகவான் வந்து என்ன பண்றது இல்ல, ஸ்வீகரிச்சுக்கிறது இல்ல. ஒரு பக்தர் இருந்தார், நல்லா பணக்காரரா இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் கர்வத்தோட இருந்தார். என்னைய மாதிரி வந்து பகவானுக்கு யாருமே வந்து கைங்கரியம் பண்ண முடியாது, நைவேத்தியம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கர்வத்துல இருந்தார். அவர் தினமும் வந்து பகவான் ஜெகநாதருக்கு வந்து இந்த சப்பன்கோல் 56 விதமான உணவு பதார்த்தங்கள் இத நைவேத்தியம் பண்றதுக்கு அவர் நன்கொடை கொடுத்துட்டு இருந்தார். அந்த மாதிரி வந்து பலவிதமான நன்கொடைகளை வந்து செய்துகிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு வந்து தோன்றின என்னன்னா, என்கிட்ட வந்து பணம் இருக்கு, நான் பணக்காரன், அதனால இந்த பணத்தை வந்து நான் என்ன பண்றேன், நான் கடவுளுடைய சேவைக்கு நான் வந்து உதவியா கொடுக்குறேன் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம். ஆனா உண்மையில வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பகவானுடைய ஒரு சொத்து. அதை நாம என்ன பண்றோம், திரும்ப பகவானுடைய ஒரு கைங்கரியத்துல நம்ம வந்து பயன்படுத்துறோம். அவ்வளவுதானே தவிர நம்மளுடையது அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஆனா அந்த நபருக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ அவர் வந்து ஒரு ஒரு பூஜாரி அவர்கிட்ட வந்து, நீங்க இந்த மாதிரி பகவானுக்கு நல்லா சேவை பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க இன்னும் நல்லா சேவை பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அதாவது ஒரு சிம்பிளா அவரை வந்து உற்சாகப்படுத்துற விதத்துல அவர் பேசுறாரே தவிர வேற எந்த விதத்திலையும் அவர் வந்து பேசல. ஆனா அவர் வந்து அதை என்ன நினைச்சுக்கிறாரு, ஓகே, நான் வந்து இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆஹ் பகவானுக்கு வந்துட்டு நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, சொல்லுங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இல்ல நீங்க பண்றதே நீங்க நிறைய பண்றீங்க, நல்லா பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு. ஆனா இல்ல, நான் வந்து என்ன பண்றேன், பகவானுக்கு ஒரு கிராண்டான ஒரு ஆஃபரிங் நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால 1,00,000 நான் வந்து கொடுப்பேன். அத ஒரே நேரத்துல பகவானுக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், சமைச்சு நீங்க அதை வந்து காலி பண்ணணும். பகவானுக்கு பண்ணக்கூடிய நெய்வேத்தியத்துல நீங்க என்ன பண்ணணும், அதாவது இந்த பிரசாத நெய்வேத்தியத்துல நீங்க என்ன பண்ணணும், அந்த 1,00,000 நீங்க வந்து செலவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் என்ன பண்றாரு, அந்த பூஜாரி கிட்ட வந்து ஒரு காம்படிஷனா வந்து அதை பண்றாரு. அவர் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணாரு, அவரை உற்சாகப்படுத்துறதுக்காக வந்து பேசினாரு. ஆனா இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, தன்னை வந்து
இன்னும் நான் சரியா சேவை பண்ணலங்கிற மாதிரி சொல்றாரேன்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, ரூ. 1,00,000 நான் கொடுப்பேன், அதை நீங்க ஒரே இதுல வந்து என்ன பண்ணி ஆகணும், நீங்க காலி பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அவர் சம்திங், நீங்க வந்து இனிமே பூஜாரி சேவை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஏதோ ஒரு டீலிங் அவங்க வச்சுக்கிட்டாங்க. அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அச்சச்சோ, ஒரே வேலையில எப்படி நான் வந்து ரூ. 1,00,000 நான் வந்து செலவு பண்ண முடியும்? பகவானுடைய நெய்வேத்தியத்துல, பிரசாத நெய்வேத்தியத்துல ரூ. 1,00,000 நான் வந்து எப்படி நானு செலவழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பயம் வந்துருச்சு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. ரூ. 1,00,000 நெய்வேத்தியத்துல எப்படி ஒரே வேளையில வந்து செலவு பண்ண முடியும்? என்ன பண்ணாலும் ரூ. 1,00,000 செலவு ஆகாதே அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பயம். அப்ப இரவுக்குள்ள அவருக்கு வந்து தூக்கமே வரல. ஜெகநாதா, எனக்கு இப்படி ஒரு ஒரு சோதனை வந்துச்சே, இதுல இருந்து நான் எப்படி நான் தப்பிக்கிறது? எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜெகநாதர் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் வந்து தூங்கிட்டாரு. அப்போ ஜெகநாதர் வந்து அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்றார். இந்த மாதிரி யானையுடைய தலைக்கு உள்ள வந்து ஒரு முத்து ஃபார்ம் ஆகுமா. pearl. அது எல்லா யானையோடைய மண்டைக்குள்ளயும் அது அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகாது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேர் எலிஃபென்டோடைய அந்த தலைக்கு உள்ள வந்து என்ன ஆகும், ஒரு முத்து வந்து ஃபார்ம் ஆகுமா. அந்த முத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெகநாதருக்கு ஆஃபர் பண்ற அந்த பீடான்னு சொல்லுவோமே, வெத்தலை போடுறது, அதோட சேர்த்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரங்கள்ல அது வந்து கொடுக்கறது உண்டா. எப்பயோ ஒரு சில சமயங்கள்ல ஏதாவது ஒரு யானை அதுவா இறந்ததுன்னா, அந்த இறந்த யானையோடைய அந்த தலைக்குள்ள இருந்து அதை வந்து ஆஃபர் பண்ணுவாங்களாம். அப்ப ஜெகநாதர் வந்து, நீ அத மாதிரி கேளு. அப்படி கேட்ட அப்படின்னா, முதல்ல ஒரு யானையை அவர் வாங்கணும். அதுக்கப்புறமா அந்த யானையோட தலைக்குள்ள இருக்கான்னு அதை பார்க்கணும். இல்ல அப்படின்னா அது கிடைக்கிற வரைக்கும் அவர் ஒவ்வொரு யானையா வந்து வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு யானையும் வாங்குறதுக்கு அவர் எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு ஜெகநாதர் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா அந்த பூஜாரி போய் அவர்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து யானை தலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முத்துக்கணும், அதை வந்து பீடால வச்சு நாங்க ஆஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்துட்டு அப்பதான் புத்தி தெளிஞ்சது. இந்த மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்திமிருனால நான் வந்து பகவானுக்கு இப்படிலாம் நான் சேவை பண்றேன்னு நான் நினைச்சேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, அவர் வந்து தன்னுடைய தப்பை வந்து உணர்ந்துகிட்டார். அதனால கிருஷ்ணர்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாம ரொம்ப புத்திசாலின்னு சொல்லி காமிச்சுக்க கூடாது. ஏன்னா கிருஷ்ணர் தான் வந்து இந்த உலகத்திற்கே வந்து ஜெகத்குரு. அவரை ஜெயிக்கிறதுக்கு யாருக்குமே வந்து முடியாது. அதனால கிருஷ்ணருக்கு நம்ம என்ன சேவை பண்ணாலும், கிருஷ்ணர் எனக்கு வந்து அந்த சேவை பண்றதுக்கான பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணணும், சந்தோஷத்துல அந்த சேவையை நம்ம பண்ணணும். அதை நம்ம கர்வத்துல அகங்காரத்துல நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா அத கிருஷ்ணர் என்ன பண்ண மாட்டாரு, ஏத்துக்க மாட்டார். அதுதான் வந்து இந்த நைவேத்தியம் அப்படிங்கிற டாபிக்ல, நைவேத்தியம்னா என்ன, அதை எப்படி நாம பண்ண போறோம், எந்த மாதிரி பண்ணா பகவான் சந்தோஷப்படுவாரு, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. யாராவது படிங்க. நான் படிக்கிறேன் பிரபுஜி. பிரபுஜி, ஒன்லி ஸ்லோகம் மட்டும் நீங்க ரீட் பண்ணுங்க. நைவேத்தியம் ஸ்லோகம் மட்டும் நீங்க ரீட் பண்ணுங்க. நைவேத்தியம். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி ததரம் பக்த்யவத்புதம் அஸ்மாமி பிரயதாத்மனः. மொழிபெயர்ப்பு. அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கிறேன். பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவது புத்திசாலி மனிதனுக்கு அவசியமானதாகும். அவன் பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் ஆனந்தமயமான நித்திய உலகில் நிரந்தர மகிழ்ச்சியை அடைய முடியும். அத்தகு வியக்கத்தக்க பலனை அடைவதற்கான வழிமுறை மிகவும் எளிமையானதாகும். எந்த தகுதியும் இல்லாமல் ஏழைகளில் ஏழையாக வாழ்பவனும்
இதனை பயிற்சி செய்ய முடியும். இதற்கு தேவையான ஒரே தகுதி பகவானின் தூய பக்தனாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே. ஒருவன் யார் என்பதோ அவனது நிலை என்ன என்பதோ பொருட்டல்ல. ஒரு இலையோ சற்று நீரோ பழமோ நேர்மையான அன்புடன் பரம புருஷருக்கு படைக்கப்படும் போது அதனால் திருப்தியுற்று அவர் அதனை ஏற்றுக்கொள்கிறார். இந்த வழிமுறை இவ்வளவு எளிதானதாகும். இவ்வாறாக இஃது அகிலம் முழுவதும் பொருந்தக்கூடியதாகவும் எளிமையானதாகவும் இருப்பதால் கிருஷ்ண உணர்வை ஏற்பதில் யாருக்கும் எந்த தடையும் இருக்க முடியாது. இந்த எளிமையான வழிமுறையின் மூலம் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து நித் நித்தியம் நித்திய ஆனந்தம் மற்றும் அறிவு நிரம்பிய மிக உயர்ந்த பக்குவமான வாழ்வை அடைவதற்கு விரும்பாத முட்டாள் யார்? கிருஷ்ணர் அன்பான சேவையை மட்டும் விரும்புகிறார், வேறு எதையும் அல்ல. கிருஷ்ணர் தனது தூய பக்தனிடமிருந்து அவர் எந்த படைப்பையும் ஏற்பதில்லை. கிருஷ்ணர் அன்பான சேவையை மட்டும் விரும்புகிறார், வேற எதையும் அல்ல. கிருஷ்ணர் தனது தூய பக்தனிடமிருந்து அவர் எந்த படைப்பையும் ஏற்பதில்லை. அவர் தன்னில் முழுமையானவர் என்பதால் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்வதற்காக தனது பக்தன் படைப்பவற்றை ஏற்றுக்கொள்கிறார். கிருஷ்ண உணர்வை வளர்ப்பதே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலை. கிருஷ்ணரை அணுகுவதற்கான ஒரே வழி பக்தி தொண்டே என்பதை வலுவாக வலியுறுத்துவதற்காக பக்தி என்னும் சொல் இப்பதத்தில் இருமுறை உபயோகிக்கப்பட்டுள்ளது. பிராமணன் பண்டிதன் மிக உயர்ந்த செல்வந்தன் அல்ல. பிரபுஜி கொஞ்சம் மேல. பிராமண பண்டிதன் மிக பெரிய செல்வந்தன் அல்லது சிறந்த தத்துவவாதி போன்ற இதர நிலைகள் பலவற்றை ஏற்கும்படி கிருஷ்ணரை தூண்ட முடியாது. பக்தி என்னும் அடிப்படை கொள்கை இல்லாவிடில் யாராக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அதனை ஏற்கும்படி பகவானை தூண்ட முடியாது. பக்தி ஒருபோதும் காரணத்தை உடையது அல்ல. வழிமுறை நித்தியமானது. இது பூர்ணத்தின் தொண்டில் செய்யப்படும் நேரடி செயலாகும். ஹரே கிருஷ்ணா. தன்னையே பரம அனுபவிப்பாளராக ஆதி புருஷனாக எல்லா யாக படைப்புகளின் நோக்கமாக நிலைநாட்டிய பகவான் கிருஷ்ணர் எத்தகைய யாகம் தனக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து தனது விருப்பத்தை இங்கு வெளிப்படுத்துகிறார். ஒருவன் பரமனின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு தன்னை தூய்மைப்படுத்த விரும்பினால், பகவானுக்காக திவ்ய அன்பு தொண்டு என்னும் வாழ்வின் குறிக்கோளை அடைய விரும்பினால், அவன் பகவான் தன்னிடமிருந்து என்ன விரும்புகிறார் என்பதை கண்டறிய வேண்டும். கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்துபவன் அவர் எதை விரும்பினாலும் அவன் அளிப்பான். ஆனால் அவர் விரும்பாத கேட்காத பொருட்களை தவிர்ப்பான். எனவே மாமிசம், மீன், முட்டை போன்றவற்றை கிருஷ்ணருக்கு படைக்க கூடாது. அவர் அத்தகு பொருட்களை விரும்பி இருந்தால் அவ்வாறு கூறியிருப்பார். மாறாக அவர் இலை, பழம், பூ, நீர் ஆகியவற்றை கொடுக்கப்பட வேண்டும் என்று இங்கே தெளிவான வேண்டுகோள் விடுக்கிறார். அவ்வாறு படைக்கப்படும் பொருட்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். எனவே மாமிசம், மீன், முட்டை போன்றவற்றை கிருஷ்ணர் ஏற்க மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். காய்கறிகள், தானியங்கள், பழங்கள், பால், நீர் ஆகியவற்றை
மனிதனுக்கு தகுந்த உணவுகள், மேலும் கிருஷ்ணராலேயே பரிந்துரைக்கப்படுபவை. இவற்றைத் தவிர நாம் உண்ணக்கூடிய மற்ற எந்த பொருளையும் அவர் ஏற்க மாட்டார். எனவே அத்தகு பொருட்களை அவருக்கு படைக்க முடியாது. மீறி அவற்றை நாம் அவருக்கு படைத்தால் அன்புடன் கலந்த பக்தியின் தளத்தை நம்மால் அடைய முடியாது. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. சரி, சரி. நான் பேசுறது கிளியரா கேக்குது இல்லையா? கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு பிரபுஜி. கேக்குதுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஆனா கொஞ்சம் வாய்ஸ் குறைவா இருக்கு. ஆமா. வாய்ஸ் ஸ்லோவா இருக்கா? கொஞ்சம் லோவா இருக்குங்க பிரபு. ஸோ கிருஷ்ணர் வந்து ம். சொல்ற ஒரு ஸ்லோகம் தான் இது. அவர் தனக்கு என்ன அர்ப்பணிக்கணும், எந்த மனோநிலையில அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்க கிருஷ்ணர் வந்து ரொம்ப தெளிவா நமக்கு வந்து எடுத்து சொல்றாரு. பொதுவா நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த செயலுடைய நோக்கம் என்னன்னா ஆனந்தத்தை அடையணும் அப்படிங்கிறது தான். அந்த செயலுடைய இமீடியட் ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு தாமதமான ஒரு ரிசல்ட் எதுவா இருந்தாலும் அல்டிமேட்டா அது வந்து ஹாப்பினஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய நோக்கம். இதுக்காக தான் நம்ம வந்து எல்லா விதமான செயல்களையுமே செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த செயல்களுடைய ரிசல்ட்னால கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு டெம்பரவரியா தான் இருக்கும். அது மேபி வந்து ஒரு நாளா இருக்கலாம், ஒரு வருஷமா இருக்கலாம், இல்ல 10 வருஷமா கூட இருக்கலாம். ஆனாலும் அது டெம்பரவரி தான். 10 வருஷத்துக்கு அப்புறம் அது இருக்காது. அப்போ அது டெம்பரவரி தான். அதனால ஒருத்தர் வந்து ஆனந்தத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாரு. அதுலயும் அந்த ஆனந்தம் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தை அடையணும்னு ஒருத்தர் வந்து முயற்சி பண்றாருன்னா அவர் தான் உண்மையான ஒரு புத்திசாலி. அப்படி ஒருத்தர் நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தை வந்து அடையணும் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி அடையிறது அப்படிங்கிறத கிருஷ்ணர் இங்க வந்து சொல்றாரு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையா வந்து அந்த ஆனந்தத்தை அடைய முடியும்னு வந்து கிருஷ்ணர் சொல்றார். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன? பத்திரம், புஷ்பம், பழம், தோயம். இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளா எல்லாருக்குமே எளிமையா கிடைக்கக்கூடிய இந்த வஸ்துக்களை வந்து நம்ம கிருஷ்ணருக்கு பக்தியோட வந்து அர்ப்பணித்தோம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் என்ன பண்றாரு? அதை வந்து ஏத்துக்கிறார். அதை ஏத்துக்கிறது மட்டும் இல்ல, அதை ஏத்துக்கிட்டு அவர் யார் வந்து அதை அர்ப்பணிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஆனந்தத்தையும் வந்து கிருஷ்ணர் வந்து கொடுக்குறாரு. நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்குறாரு. அதுதான் வந்து இங்க பியூட்டி. ஸோ ஏதோ டெம்பரவரியான ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறது இல்லை. பகவானுக்காக நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு இலை அப்படின்னா என்ன? ஒரு துளசி இலை. இந்த துளசி இலையை ஒருத்தர் வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதுனாலயே வந்து என்ன பண்ண முடியும்? அவர்னால வந்து தான் மட்டும் இல்ல, தன்னுடைய முன்னோர்களையுமே வந்து என்ன பண்ண முடியும்? அவர்னால வந்து விடுவிக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரத்துல வந்து சொல்லுது. ஜஸ்ட் ஒரு துளசி இலைய பகவானுக்கு வந்து அர்ப்பணிக்கிறதுனாலயே அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம அந்த கிருஷ்ணருக்கான அந்த பக்தி தொண்டு எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு உன்னதமானது. ஆனா அதுக்கு நாம கொடுக்கக்கூடிய விலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியானது. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? ஒரு பழம், பூ, இலை, தண்ணி, இந்த நாலுமே வந்து யாருமே காசு கொடுத்து வாங்கிதான் வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. இதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? பகவானே நேச்சுரலா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதை நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியா பகவான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இயற்கையிலிருந்து என்ன பண்ண முடியும்? எடுத்து பகவானுக்கு நம்ம அதை வந்து சமர்ப்பிக்க முடியும்.
அப்போ பகவான் வந்து என்ன பண்றாரு, அவரே வந்து அதை கொடுத்துட்டு அதை திரும்ப நம்ம அவருக்கு அர்ப்பணிக்கும் போது என்ன பண்றாரு, நான் அதை அவருக்கு கொடுத்தேன்னு நினைச்சு வந்து சந்தோஷப்படுறாரு. இதுதான் வந்து பக்தியில இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி. நமக்கு இந்த பௌதிக உலகத்தையும் கொடுத்து, அதுல இந்த இயற்கையை கொடுத்து, அது எல்லாம் நமக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கொடுத்து, அதெல்லாம் திரும்ப நம்ம வந்து பகவானுக்கு நம்ம சமர்ப்பிச்சோம் அப்படின்னா, அதுல பகவான் வந்து திருப்தி அடைகிறார். எதுவுமே நம்ம வந்து கொண்டு வந்து நம்ம சிருஷ்டி பண்ணதை வந்து பகவானுக்கு கொடுக்கல இங்க. நம்ம என்ன பண்றோம், அவர் சிருஷ்டி பண்ணதையே தான் திரும்ப அவர்கிட்ட கொடுக்குறோம். அதை பார்த்து பகவான் வந்து சந்தோஷப்படுறார். எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கடையில வந்து சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தாங்கன்னா, இல்ல அப்பா காசு கொடுக்குறாருன்னா, அந்த குழந்தை என்ன பண்ணும், கடையில வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்து ஒரு 2, 3 சாக்லேட் வாங்கியிருந்தா, அதுல 2 சாக்லேட்ட அந்த குழந்தை வச்சுக்கிட்டு, ஒரு சாக்லேட்ட வந்து அப்பா கிட்ட வந்து கொடுத்தா, இல்ல அம்மா கிட்ட கொடுத்தா, அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என் குழந்தை பாத்தியா, எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனா காசு யார் கொடுத்தா? காசு நம்ம தான் கொடுத்தோம். காசுன்னு நம்மளே கொடுத்துட்டு, அந்த குழந்தை அதுல வந்து அனுபவிச்சுக்கிட்டும் இருக்கு. ஆனா அதுல கொஞ்சோண்டு நமக்கு கொடுத்ததுனாலயே நமக்கு வந்து பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். என் குழந்தை என் மேல எவ்வளவு அன்பா இருக்கு பாத்தியா, எனக்கு கொடுக்காம என் குழந்தை சாப்பிடாது அப்படின்னு நமக்கு வந்துட்டு ஒரு ஆனந்தம். அதனால அதே மாதிரிதான் பகவானும் வந்து என்ன பண்றாரு, ஆஹ் நமக்கு இந்த உடலை கொடுத்து, இந்த பௌதிக உலகத்தை கொடுத்து, இந்த இயற்கையை கொடுத்து, எல்லாமே நமக்காக சிருஷ்டி பண்ணி வச்சிருந்தா கூட, அதை நாம எடுத்து வந்து பகவானுக்கு கொடுக்கும்போது பகவான் வந்து என்ன பண்றாரு, பரம திருப்தி ஆகுறாரு. இந்த ஜீவாத்மா வந்து எனக்காக வந்து அர்ப்பணிக்குதே அப்படின்னு சொல்லி. அதனால இத பண்றதுக்கு வந்துட்டு ஒரு தகுதி அப்படிங்கிறது தேவையில்லை. ஏழையா, பணக்காரனா, இல்லைன்னா படிச்சவனா, படிக்காதவனா, இல்லைன்னா பிராமணனா, பிராமணன் அல்லாதவனா அப்படின்னு வந்துட்டு எந்த ஒரு தகுதியும் வந்து பகவான் பார்க்கிறது இல்லை. அவர் பார்க்கிறது ஒரே ஒரு தகுதி தான், என்னன்னா பக்தி. அந்த பக்தியோட வந்து அந்த பக்தன் கொடுத்தான் அப்படின்னா அத அவர் வந்து ஏத்துக்கிறார். அவ்வளவுதான் பகவான் வந்து பார்க்கிறாரே தவிர வேற எதையுமே வந்து பகவான் பார்க்கல. ஸோ நல்ல பக்தியுள்ள ஒரு பக்தன் அவன் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு வஸ்துவை கூட வந்து கொடுத்தானா அதுலயே ஆனந்தம் அடைஞ்சிடறாரு. உதாரணத்துக்கு வந்து குச்சேலனுடைய ஒரு உதாரணம் ரொம்ப கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் இல்லையா. குச்சேலன் வந்து பகவானுக்கு வந்து என்ன கொடுத்தாரு, அவள் கொடுத்தாரு. அவர் வந்து ஒரு ராஜாவா இருக்கிறாரு. அந்த அரண்மனையில ருக்மிணி கையினால வந்து சமைச்சு ராஜபோக விருந்து இருக்கு. ஆனாலும் கிருஷ்ணர் குச்சேலன் தன் மேல இருக்கக்கூடிய அந்த அன்புனால அவர் கொடுத்த அந்த அவளை வந்து என்ன பண்ணிக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமா வந்து எடுத்து சாப்பிடுறாரு. அவர் வந்து ஒரு பிடி எடுத்து சாப்பிட்டாரு, அப்புறமா இன்னொரு பிடி எடுத்து சாப்பிட்டாரு. 3வது பிடி எடுத்து சாப்பிடும் போது கிருஷ்ணரை வந்து ருக்மிணி தடுத்துட்டாங்க. போதும் கிருஷ்ணா, நீங்க ஒரு பிடி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம், அந்த பக்தன் பின்னாடியே நான் போகணும், வேற வழி இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பகவான் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாருன்னா லக்ஷ்மி நம்ம வீட்லயே இருப்பாங்கன்னு அர்த்தம். அதுக்காக லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. ஆல்ரெடி கிருஷ்ணர் வந்து 2 கை சாட்டிஸ்ஃபைடா சாப்பிட்டதுலயே அவருக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யமும் வந்துருச்சு. கிருஷ்ணருக்கு அவர் அர்ப்பணிச்சது வந்து 2 கைப்பிடி அவள் தான். ஆனா ஏன் கிருஷ்ணர் அதனால வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காரணம் வந்து அவங்க பக்தியோட வந்து கொடுத்ததுனால. குச்சேலர்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அவருடைய குழந்தைங்களே வந்து சாப்பிடாம பட்னியா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த குழந்தைங்களுக்கு கூட கொடுக்காம என்ன பண்ணாரு, அதை கிருஷ்ணருக்காகன்னு எடுத்துட்டு வந்தார். அதனால கிருஷ்ணர் வந்து திருப்தி அடைஞ்சார். பல பேர் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொன்னா கிருஷ்ணருக்கு வந்து அவுள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவுள் ஆஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா குஷேலனுக்கு எப்படி வந்து பணம் கொடுத்தாரோ அதே மாதிரி நமக்கும் பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மை அது கிடையாது. அவுள் கொடுத்ததுனால கிருஷ்ணருக்கு வந்து அவங்களுக்கு வேணுனதை வந்து கொடுக்கல. பக்தியோட வந்து குஷேலன் வந்து கொடுத்ததுனால
பகவான் குசேலனுக்கு அந்த செல்வத்தை கொடுத்தாரே தவிர ஏதோ அவள்னால வந்து கிருஷ்ணர் சந்தோஷப்பட்டு கொடுத்தாருங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அதனால கிருஷ்ணர் இங்க வந்து குச்சேலன் ஒரு பிராமணன், அவர் பிராமணர் கொடுத்ததுனால அவர் வந்து ஏத்துக்கிட்டாரு, இல்ல அப்படின்னு சொன்னா அவர் ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு வந்து கிடையாது. யாரோ ஒரு பக்தர் அவர் எந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கிறவரா இருந்தாலும் அவர் கொடுக்கறத வந்து என்ன பண்றாரு, பகவான் வந்து ஏத்துக்கிறாரு. ஜெகநாத் பூரியில வந்து சலபேகா அப்படின்னு சொல்லி ஒரு டிவோட்டி இருந்தார். அவர் வந்து பிறப்பால 4ஆம் வர்ணத்தவராய் இருந்ததுனால அவர் கோயிலுக்குள்ள அடிக்கடி போய் என்ன பண்ண மாட்டாரு, பகவானை சேவிக்கிறதுக்காக போக மாட்டார். அவர் என்ன பண்ணுவாரு, ஜெகநாதர் கோயில் கிட்ட வருவாரு, வந்துட்டு என்ன பண்ணுவாரு, அங்க கோபுரம் மேல இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம் சுதர்சன சக்கரத்தை வந்து பார்த்துட்டு அந்த சுதர்சன சக்கரத்திலேயே வந்து ஜெகநாதரை பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு, இது எல்லாமே உனக்கு தான் ஜெகநாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில கொண்டு வந்திருக்கிறது ஏதோ ஒண்ணு, ஒரு பழமோ தேங்காயோ ஏதோ ஒண்ணு கொண்டு வருவாரு. இங்க இருந்து சுதர்சன சக்கரத்தை பார்த்து வந்து ஜெகநாதா எடுத்துக்கோன்னு சொல்லுவாரு. ஜெகநாதர் என்ன பண்ணுவாரு, அதை வந்து எடுத்துக்குவாரு, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி வந்து சில நாட்கள் வந்து நடந்துகிட்டு இருந்தது. அதை பார்த்து மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. அந்த சலபேகாவை வந்து எல்லாருமே வந்து பெருமையா பேசினாங்க, புகழ்ந்தாங்க. இவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு பக்தரா இருக்கிறாரு, இங்க வந்து ஒரு கோயிலுக்குள்ள போகாம இங்க இருந்து கொடுக்கறதே வந்து பகவான் ஏத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல வந்து கொஞ்சம் பொறாமையா இருந்தாங்க. அதனால அந்த பிராமணர்கள் என்ன பண்ணாங்க, நீ ஏதோ வந்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டு ஜெகநாதர் தான் சாப்பிட்டாருன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா, இன்னைக்கு நீ என்ன பண்ணணும், எங்க கண்ணு முன்னாடியே நீ என்ன பண்ணணும், எல்லாமே நீ ஜெகநாதர் கொடுக்கணும், நாங்க பார்க்கணும் ஜெகநாதர் சாப்பிட்றாரா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாம் வந்து அந்த டிவோட்டியை வந்து குடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அவரும் அன்னைக்கு வந்து என்ன பண்ணாரு, இப்போ இந்தியால இங்க வந்து மேங்கோ சீசன். ஸோ அந்த மேங்கோ சீசன்னால மேங்கோ வந்து கொண்டு வந்தார். மாம்பழம்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணாரு, கையில இருந்து எடுத்து அந்த சுதர்சன சக்கரத்தை பார்த்து ஜெகநாதா இதை நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. உடனே என்னாச்சு, அந்த மாம்பழம் மறைஞ்சு போச்சு. திரும்பவும் 2வது முறை எடுத்தாரு, எடுத்து வந்து ஜெகநாதா இதை நீங்க ஏத்துக்கோங்கன்னாரு, அந்த மாம்பழம் மறைஞ்சு போச்சு. உடனே எல்லாருக்குமே ஆச்சரியம். மக்கள் எல்லாம் வந்துட்டு ஜெகநாதர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த பிராமணர்களுக்கு அது ஏத்துக்க முடியல, அவங்களுக்கு பொறாமை. அதெல்லாம் இல்ல, நீ இங்கேயே வந்து இவனை 2 பேரும் பிடிச்சு வச்சுக்கோங்க, நாங்க போய் கோயில்ல போய் பார்த்துட்டு வரோம், ஜெகநாதர் வந்து உள்ள கர்ப்ப கிரகத்துல இது சாப்பிட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லி 2 பேரும் உள்ள போனாங்க. கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஜெகநாதர் சாப்பிட்டு இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்க போனா ஜெகநாதர் வந்து அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு சப்பி அந்த கொட்டையெல்லாம் வந்துட்டு அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள இங்க அங்கன்னு கிடக்குது. ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க, அதெல்லாம் அங்க அந்த மாங்கொட்டையை வந்து அங்க உள்ள கிடக்குது. அதை பார்த்து இந்த பிராமணர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஆகா, என்ன இது, ஜெகநாதர் நிஜமாவே அவன் கொடுத்ததை வந்து ஏத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து ஜெகநாதருக்கு இப்போ ஸ்நான யாத்திரை வந்து வரப்போகுது. இந்த ஸ்நான யாத்திரா முடிஞ்ச உடனே ஜெகநாதருக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடும், அவருக்கு காய்ச்சல் வந்துடும். அந்த சமயத்துல பூரி ஜெகநாத்ல இப்பவும் வந்து ஜெகநாதருக்கு சேவை செய்யக்கூடியது யாரு அப்படின்னு சொன்னா ட்ரைபிள்ஸ். விஷ்ணாவசு அப்படின்ற ஒரு ட்ரைபல் ராஜா அந்த காலத்துல இருந்தார். அவர் வந்து ஜெகநாதருக்கு அந்த சேவை பண்ணார். ஸோ அந்த ஒரு சிஸ்டம் வந்து இப்பவும் வந்து கண்டினியூ ஆகுது. ஜெகநாதர் வந்து அந்த அனவசரம் அப்படிங்கிற அந்த ஒரு காலத்துல 10 நாட்கள் என்ன பண்றாரு, இந்த ட்ரைபிள்ஸோடைய ஒரு சேவையை தான் வந்து ஜெகநாதர் ஏத்துக்கிறார். இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெகநாதருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த காட்டுல இருக்கக்கூடிய மூலிகைகள், அந்த ஒரு ஹோம் மெடிசின்னால வந்துட்டு கசாயம் அதெல்லாம் செஞ்சு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ஜெகநாதரை வந்து திரும்ப குணப்படுத்துறாங்க. ஸோ அப்படின்னு சொன்னா பகவான் பக்தியைத்தான் பார்க்கிறாரே தவிர பௌதிகமான எந்த தகுதியும் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறத நாம இந்த கதைகள் மூலமா வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பகவான் ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு ஆஃபரிங் கொடுக்குறானா இல்லைன்னா ரொம்ப வந்து சாதாரணமான ஒரு ஆஃபரிங் கொடுக்குறானா அப்படிங்கிறதுல பகவானுக்கு எந்த ஒரு பேதமும் கிடையாது. அவர் பார்க்கக்கூடியது என்னன்னா பக்தி.
இவன் உண்மையான ஒரு பக்தியோட எனக்கு கொடுக்குறானா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ அது இருந்தது அப்படின்னு சொன்னா பகவான் வந்து தாராளமா ஏத்துப்பாரு. அது எங்க இருந்தாலும் பகவான் நேரடியா வந்து ஏத்துப்பார். ஆஹ் கேரளால வந்து குருவாயூரப்பனுடைய லீலையில கூட வந்து ஒரு லீலை இருக்கு. குருவாயூர் வந்து போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க குருவாயூர் கோயில்ல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பாத்திரம், பித்தளை பாத்திரம் இருக்கும். அதை உருளின்னு சொல்லுவாங்க. அது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சிகப்பு மணி, ஒரு ஒரு விதை, அது வந்து ஒரு பீடு, சீடு. அது வந்து அந்த பாத்திரம் நிறைய வந்து போட்டு வச்சிருப்பாங்க. பக்தர்கள் வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு அதெல்லாம் அள்ளுவாங்க. குருவாயூரப்பன் முன்னாடி காமிச்சு அந்த பாத்திரத்திலேயே திரும்ப அப்படி அள்ளி அள்ளி போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த முறை எப்ப இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அங்க வந்து ஒரு ஒரு பெண்மணி, வயதான ஒரு பெண்மணி, ஒரு சிறந்த குருவாயூரப்பனுடைய பக்தையா இருந்தாங்க. அவங்க வந்து தினமும் அவங்களால முடிஞ்சது ஏதோ ஒண்ண வந்து என்ன பண்ணுவாங்க, குருவாயூரப்பனுக்கு கொண்டு வந்து சமர்ப்பிச்சுட்டு போயிடுவாங்க. ஏதோ அவங்களால முடிஞ்ச, ரொம்ப ஏழ்மையில இருக்கக்கூடியவங்க, ஏதோ ஒரு வாழைப்பழமோ இல்ல ஏதோ ஒரு பூவோ, அவங்களுடைய அந்த வருமானத்தினால அவங்களுக்கு என்ன வந்து காணிக்கை கொடுக்க முடியுமோ, நைவேத்தியம் பண்ண முடியுமோ, அதை அவங்க கொண்டு வந்து சமர்ப்பிச்சுட்டு போவாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே கிடைக்கல. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து வருமானமே இல்லை. அன்னைக்கு அவங்க வந்து வருமானம் இருந்தாதான் அவங்களுக்கு சாப்பாடே. ஆனாலும் வந்து ஏதாவது ஒண்ணு குருவாயூரப்பனுக்கு கொடுக்கணுமே, நான் என்னதான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இந்த சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய இந்த மணி, அது சாதாரணமா வந்து அங்க வந்து காட்டுல அப்படியே வந்து அது விளைஞ்சு கிடக்கக்கூடியது. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இன்னைக்கு என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால நான் என்ன பண்றேன், இதை கொண்டு வந்து உனக்கு நான் நைவேத்தியம் பண்றேன், உனக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அதை எடுத்துட்டு வந்து குருவாயூரப்பன் கிட்ட, கோயிலுக்கு உள்ள கூட எல்லாம் போகல, அங்க வெளியிலேயே வந்து குருவாயூரப்பா இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஆஃபர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த ஊர்ல இருந்த ராஜா குருவாயூரப்பனுக்கு வந்து ஒரு யானைய வந்து கிஃப்டா கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு வந்திருந்தார். அந்த யானையை கூட்டிட்டு கோயில வந்து வலம் வரும்போது, பிரதட்சணை வரும்போது, அந்த யானை வந்து என்ன பண்ணிருச்சு, அந்த அம்மா கொடுத்த பக்தியோட அங்க வந்து வச்சுட்டு போன அந்த மணி என்ன பண்ணுச்சு, யானை மிதிச்சிருச்சு. அது குருவாயூரப்பனுக்கு கோவம் வந்துருச்சு. என்னுடைய பக்தை எனக்காக பக்தியில கொண்டு வந்து வச்ச அந்த பீஜத்தை இந்த ராஜா கொடுத்த யானை வந்து மிதிச்சிருச்சு, அதை அவமானப்படுத்திருச்சு, அதனால இந்த யானை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு குருவாயூரப்பன், எனக்கு இந்த யானை வேணாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அந்த யானையோடைய ஒரு மதிப்பு என்ன, இந்த இந்த மணிக்கு எதுக்குமே பிரயோஜனமே படாது. அது வந்து சமைக்கிறதுக்கோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனாலும் குருவாயூரப்பன் அதுக்கு எவ்வளவு தூரம் வந்து ஒரு வேல்யூ கொடுத்தாரு அப்படின்னா, அந்த யானைக்கும் மேல, அந்த அரசனுக்கும் மேல. அதுக்கப்புறமா அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. அது இங்க எங்கன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. யாருக்குமே ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த யானையை கொண்டு போய் அதை ட்ரைனிங் பண்ற இடத்துல கட்டி வச்சாங்க. அப்போ பூஜாரிக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தம், இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அரசன் வந்து இப்படி கொடுக்கும்போது ஒரு அவசகுணம் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பூஜாரி ரொம்ப கவலையோட போய் படுத்தார். அன்னைக்கு கனவுல குருவாயூரப்பன் வந்து அந்த பூஜாரி கிட்ட வந்து சொல்றார், ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, என்னுடைய பக்தை இந்த மாதிரி அங்க வந்து இந்த சிகப்பு மணியை வந்து, அதாவது அது ஒரு பீஜம், ஒரு சீடு, அதை கொண்டு வந்து அங்க ஆஃபர் பண்ணிட்டு போனா இந்த யானை மிதிச்சு அவமானப்படுத்திருச்சு, அதனாலதான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் வந்து அந்த பூஜாரி அந்த மணி எங்க வச்சாங்கிறத தேடி எடுத்து என்ன பண்ணாரு, அதை வந்து குருவாயூரப்பனுடைய பாதத்துல சமர்ப்பிச்சாரு. அதுக்கப்புறத்துல இருந்து அந்த ஒரு பீஜத்தை வந்து அங்க குருவாயூரப்பனுடைய சன்னதியில அங்க முன்னாடி வந்து அதை வைக்கிறதுங்கிற ஒரு வழக்கம் வந்தது. சோ இதை ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, பகவான் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கருணையா இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். பகவானுக்கு பக்தி பண்றதுக்கும் பக்தியோட அர்ப்பணிக்கிறதுக்கும் நமக்கு வந்துட்டு பணமோ படிப்போ ஒரு ஜாதியோ எந்த ஒரு தகுதியுமே தேவையில்லை. ஒரு சாதாரண ஒரு 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 ரூபாய்க்கு கூட வழி இல்லாதவன் கூட வந்து என்ன பண்ண முடியும், பகவானை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். எப்படின்னா இந்த மாதிரி அன்போட அந்த அம்மா அந்த சீடு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு சீடு, அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. குருவாயூரப்பன் அதையே ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது
ஒரு பக்தன் வந்து இந்த மாதிரி அன்போட ஆஹ் தன்னால முடிந்ததை, தன்னுடைய சக்திக்கு முடிந்த அளவுக்கு வந்து ஏதோ ஒண்ணு அர்ப்பணிச்சான் அப்படின்னு சொன்னா ஏன் பகவான் அதை வந்து ஏத்துக்க மாட்டாரு? கண்டிப்பா வந்து ஏத்துப்பாரு. ஆனா நான் என்னனாலும் ஆஃபர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். அதுக்குதான் இங்க வந்து கிருஷ்ணர் ரொம்ப கிளியரா வந்து சொன்னாரு, பத்திரம், புஷ்பம், பழம், தோயம் அப்படின்னு சொல்லி. இந்த 4 இதுக்குள்ள, அதாவது குறிப்பா பிரபுபாதர் நமக்கு இங்க சொல்றது என்னன்னா, சைவமா, அதாவது வெஜிடேரியனா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு நீங்க நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஏன்னா சிலருக்கு வந்து சந்தேகம் வரலாம், கிருஷ்ணர் பக்தியோட எதை கொடுத்தாலும் அப்ப ஏத்துக்க மாட்டாரா? இந்த விலங்குகள்லாம் அப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு தானே வந்து படைக்கப்பட்டிருக்கு, நம்ம சாப்பிடலைன்னா என்ன ஆகும்? நம்ம சாப்பிட்டா கூட அதையும் கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டா என்ன தப்பு? அப்படின்லாம் வந்து கேள்வி வரலாம். இங்க 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒண்ணு வந்து என்னன்னா, நம்ம வந்து யார சாப்பிட நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோமோ, நான் இதைத்தான் பண்ணுவேன், இதைதான் நீ சாப்பிடணும்னு சொல்லி நம்ம வந்து கூப்பிட முடியாது. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது சந்தோஷமா அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க இல்லையா? அது மாதிரி நான் கிருஷ்ணருக்கு நான் நெய்வேத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, கிருஷ்ணருக்கு எது பிடிக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நெய்வேத்தியம் பண்ணா கரெக்ட். என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன், அதை கிருஷ்ணர் ஏத்துக்கணும்னு சொன்னா, கிருஷ்ணர் வந்து நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய் கிடையாது. நான் என்ன போட்டாலும் அது வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது. வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்க்கே வந்து டாக்டர் கொடுக்குற டயட் மெனுவை ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு இப்போ. வேற மாதிரியான டயட் கொடுத்தா அந்த நாய்க்கு ஒத்துக்கலாம். எவ்வளவுலாம் கொடுமை பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நாய் அது பாட்டுக்கு வந்து தெருவில் சுத்திக்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்ததுன்ற ஒரு காலம் போய், நாய்க்கு டாக்டர் சொல்லக்கூடிய டயட்டை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, நாடு உலகம் எங்க போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப நாய்க்கே நீங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து டயட் பார்த்து நீங்க கொடுக்கணும்னு சொன்னா, சர்வலோக மகேஸ்வரனா இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு நாம எப்படி கொடுக்கணும்? அவருடைய டயட் பார்த்தானே நம்ம கொடுக்கணும் இல்லையா? அதனால அதையும் கிருஷ்ணர் இங்க வந்து கிளியரா சொல்லிட்டார். நீ வந்து என்ன பண்ணணும், வெஜிடேரியன் ஃபுட்டா தான் எனக்கு கொடுக்கணும், அதையும் அன்போட கொடுக்கணும். இந்த 2 குவாலிபிகேஷன் தான் கிருஷ்ணர் நம்ம கிட்ட வந்து சொல்றாரே தவிர, வெளிப்படையா வேற எந்த குவாலிபிகேஷனையுமே கிருஷ்ணர் நம்ம கிட்ட சொல்லல அப்படிங்கிறத நாம இங்க இருந்து தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அவருக்கு நம்ம அர்ப்பணிக்கக்கூடியதுல அன்பு இருக்கணும், அகங்காரம் இருக்கக்கூடாது, பக்தி இருக்கணும், பெருமை இருக்கக்கூடாது. அதை நம்ம பார்த்து நம்ம அவருக்கு அர்ப்பணிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பகவான் ஏற்றுப்பார். அது யாரா இருந்தாலும் அதை ஏத்துப்பார். அப்படி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கலாம். அது என்ன ஆகும் அப்படிங்கறத தான் அடுத்த பேரால சொல்றாங்க. யாராவது படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. 3ஆம் அத்தியாயம் 13வது பதத்தில் யாகத்தின் பிரசாதம் மட்டுமே தூய்மையானது என்று வாழ்வில் முன்னேற்றம் அடைய விரும்புபவர்களுக்கும் பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி பெற விரும்புபவர்களுக்கும் அதுவே ஏற்றது என்றும் ஸ்ரீகிருஷ்ணர் விளக்குகின்றார். அதே பதத்தில் தங்களது உணவுப் பொருட்களை படைக்காமல் உண்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள் என்றும் கூறுகிறார். வேறு விதமாக கூறினால் அவர்கள் உண்ணும் ஒவ்வொரு கவலமும் ஜட இயற்கையின் சிக்கல்களில் அவர்களது ஈடுபாட்டினை மேலும் ஆழப்படுத்துகின்றது. ஆனால் எளிமையான சுவையான தாவர உணவுப் பொருட்களை தயார் செய்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது விக்கிரகம் அல்லது படத்தின் முன்பு வைத்து வணங்கி அந்த எளிய படைப்பினை ஏற்றுக்கொள்ளும்படி அவரிடம் பிரார்த்தனை செய்வது வாழ்வின் நிலையான முன்னேற்றத்திற்கும் உடலை தூய்மை செய்வதற்கும் நல்ல சிந்தனைக்கு வழிவகுக்கும். நுண்மையான மூளை திசுக்களை உண்டாக்குவதற்கும் நிச்சயமாக உதவுகின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக படைக்கப்படும் பொருள் அன்புடன் படைக்கப்பட வேண்டும். இருப்பவை அனைத்திற்கும் உரிமையாளர் கிருஷ்ணரே என்பதால் அவருக்கு எந்தவித உணவும் தேவையில்லை. இருப்பினும் அவரை இவ்வழியில் திருப்தி செய்ய விரும்பும் ஒருவனது படையலை அவர் ஏற்றுக்கொள்கிறார். தயாரிக்கும் போதும் படைக்கும் போதும் பரிமாறும் போதும் அதில் உள்ள முக்கியமான விஷயம் அச்செயல் கிருஷ்ணருக்காக அன்புடன் செய்யப்பட வேண்டும் என்பதே. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தேங்க்யூ. ஏன் நம்ம கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணணும்? கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிட்டா என்ன பிரச்சனை
அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கலாம். கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிடக்கூடிய அந்த உணவு வந்து என்ன? அது வந்து வெறுமனையே ஒரு பாவம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் ஏன் பாவம் அது? ஏன்னா இந்த இயற்கையை எல்லாம் சிருஷ்டி பண்ணது யாரு? கிருஷ்ணர். அதனால அந்த இயற்கையினால கிடைத்த அனைத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல அவருக்கு அர்ப்பணிக்கணும். அப்படி அதை நம்ம அர்ப்பணிக்காம நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து திருட்டுத்தனம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்படிங்க திருட்டுத்தனம்? நான் உழைச்சு சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுறேன். இதுல என்னங்க திருட்டுத்தனம்னு சொல்றீங்க? அப்படின்னு நமக்கு திரும்பவும் வந்து கேள்வி வரலாம். ஏன் திரும்பவும் இது திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்கு. அது வந்து ஸ்கூல்ல போகுது, படிக்குது. அப்புறமா வந்துட்டு நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போகுது, சம்பாதிக்குது. இப்ப இந்த குழந்தைய வந்து அந்த பெற்றோரே வந்து கவனிச்சுக்கணுமா? வேண்டாமா? கவனிக்கணும். கவனிச்சுக்கணும். கவனிக்கணும். ஏன்? அந்த குழந்தை படிச்சுச்சு, அதுவா வந்து ஒரு நல்ல வேலையை தேடிக்கிச்சு. அது இப்போ வந்து ஒரு நல்ல இளைஞனா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் அந்த குழந்தை வந்து பெற்றோரை வந்து கவனிச்சுக்கணும்? அவங்க செஞ்சதுக்கு பதில் செய்யணும்ல பிரபுஜி. செஞ்சதுக்கு பதில் செய்யணுமா? ஆமா. அதுதான் என்ன கட்டாயம் இருக்குன்னு கேக்குறேன். ஹரே அதுக்கான கிருஷ்ணா பிரபுஜி. ம். இது 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 வந்து ஒரு தொண்டுதல் பிரபு, என்னை பொறுத்தவரையிலும். எது? பையனோ மகளோ வந்து அப்பா அம்மாக்கு திருப்பி செய்யறதுங்கிறது வந்து ஒரு தொண்டு. அது வந்து ஒரு எதிர்கடன்னு சொல்லலாம், இல்ல வந்து ஒரு தொண்டுன்னு வச்சுக்கலாம் நம்ம. நீங்க என்ன பேர் வேணா கொடுத்துக்கோங்க. அது ஏன் பண்ணணும்னு தான் நான் கேக்குறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. மனசு அவங்க நிம்மதிக்காக. பண்ணணுங்கிறது வந்து எந்த கட்டாயமும் இல்ல பிரபு. அவங்க செய்யறத நம்ம எதிர்பார்க்கிறதும் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு பேரண்ட் சில்ட்ரன் அசோசியேஷனும் கிடையாது. லைக் நம்ம அவங்கள்ட்ட எதிர்பார்க்க வேண்டாம், எதிர்பார்க்கவும் கூடாது. அது மாதிரி அவங்களுக்கு செய்யணுங்கிறது எந்த கட்டாயமும் இல்ல. ஆனா ஒரு செஞ்சா ஒரு சந்தோஷம் நமக்கு. அந்த நீங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிள் மாதிரி தன்னோட சாமான் எடுத்து தனக்கே குடுக்கும்போது கிருஷ்ணாக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ, அதே மாரி நம்ம வளர்த்த குழந்தைங்க நம்ம வந்து அதுக்கு செஞ்சதெல்லாம் வந்து நம்ம ஆசையா தான் செஞ்சோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செஞ்சோம். அது திரும்பி செய்யும்போது ஒரு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு ஓகே நம்ம வி ஹேவ் டன் அவர் பார்ட் ரைட் அப்படிங்கிற மாரி ஒரு மனசு திருப்தி. அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க மனசு திருப்திக்காக அவங்க ஏன் வந்து அதை பண்ணணும்? அதான் என் கேள்வி. பண்ண தேவையில்ல பிரபு. வேற யாராவது? அவங்க நன்றியை தெரிவிக்கிறது பிரபு. ஆ? நன்றி. அதுதான் ஏன் தெரிவிக்கணும்? கடமை அது. இந்த கடமை எதனால வந்துச்சு? அன்பால ஆ? அன்பால வந்து பேரண்ட்ஸ்ல இருந்து வாங்கினதுனால வந்தது. என்ன வட்டி கூட்டிங்களா? திரும்ப வந்து வட்டி இல்ல முதல்ல பிரபுஜி, எல்லா பேரண்ட்ஸும் கஷ்டப்பட்டு தானே பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. அத ஏன் சொல்றேன். கஷ்டப்பட்டோம்? ஏன்? வளர்க்குறாங்க. ஆனா பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கல. அந்த பிள்ளைங்களா செய்றாங்க, அவ்வளவுதான். ஓகே. ஹரே கிருஷ்ண பிரபு. நாங்க சொல்லலாமா பாசமாலையும் பிள்ளைகள் திருப்பி கொடுக்கணும் தாயும் தாப்பனுக்கு. நீங்க சொன்ன மாதிரி தாயும் தாப்பன் பாசமா உங்களை வளர்க்க, இப்ப இந்த தாயும் தாப்பனுக்கு இயலாத காலத்துல பிள்ளைகளை அவைக்க முடியும்னு திருப்பி கொடுக்குறோம். ஸோ மற்றவங்க சொன்ன மாதிரி கொடுக்க தேவையில்லைதான். ஆனா அந்த திருப்பி கொடுக்கணும், அந்த ஃபீலிங் இருக்குது, இந்த ரிட்டர்ன் ஆஃப் த லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஓகே. ஓகே. ஒரு குழந்தை ஏன் திரும்ப பேரண்ட்ஸ்க்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தையா இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கு நான் எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாதுங்கிறது தெரியாது. ம்? நான் பசிக்கிற நேரத்துல எனக்கு சாப்பாடு எனக்கு தேடிக்க தெரியாது. அந்த நேரத்துல நான் உழைக்காமலே எனக்கு வந்துட்டு என்னுடைய பசியை போக்குனாங்க. இப்ப குழந்தை வந்து கிடைக்கிறதெல்லாம் வாயில எடுத்து போட்டுக்கும்.
அதை அம்மா பார்த்து கவனமா கவனிக்கல அப்படின்னா ஏதாவது முழுங்கிட்டா என்ன ஆயிரும், அது சில நேரம் குழந்தையுடைய உயிருக்கே ஆபத்தாயிரும். அப்போ எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த குழந்தையை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்ற வரைக்கும் அவங்க கம்ப்ளீட்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் அவங்க கம்ப்ளீட்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய வளர்த்தாங்க. அந்த குழந்தை வேற எதுவும் சாப்பிடக்கூடாது, வேற எங்கேயாவது வந்துட்டு கவனம் இல்லாம போய் எங்கேயோ விழுந்துடக்கூடாது, அதுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது, அதுக்கு நோய் வந்துடக்கூடாது, நோய் வந்தா எப்படி வந்து காப்பாத்துறது, இப்படி எல்லா விஷயத்திலயுமே அவங்க வந்துட்டு ரொம்ப அக்கறையா வந்து கேர் பண்ணிக்கிட்டதுனால அந்த சூழ்நிலையில அந்த பேரண்ட்ஸ் அவங்க அந்த குழந்தைய பாத்துக்கல அப்படின்னா அந்த குழந்தை இப்ப இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குமா, இதெல்லாம் சம்பாரிச்சிருக்க முடியுமா, இந்த கல்வி எல்லாம் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதனால அந்த குழந்தை வந்து என்ன பண்ணி ஆகணும், அந்த நன்றி கடனுக்காக அதை திரும்ப பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு அந்த உடல் கிடைச்சதுக்கு காரணமே அந்த பேரண்ட்ஸ் தான். அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைக்கு அந்த உடலை கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த ஜீவாத்மா இந்த மனித தேகத்துல வந்து தான் வந்து பகவானை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியிலேயே ஈடுபட்டு இருக்க முடியாது. அதனால அந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு குழந்தை பிறந்தா அதை வளர்க்குற ஒரு முதல் 5 வருஷம் எவ்வளவு கடினமானதுங்கிறது நீங்க எல்லாமே பெற்றோர்கள் உங்களுக்கு எல்லாமே அது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் பேரண்ட்ஸுக்கு நைட் ஸ்லீப்பே இருக்காது. அந்த நைட்ல வந்துட்டு அழுகும், அது ஏன் அழுகுது எதுக்கு அழுகுதுன்னு தெரியாது, அந்த அழுகையை எப்படி நிப்பாட்டும் எப்ப நிப்பாட்டும்னு தெரியாது. அது கூடயே முழிச்சுக்கிட்டு வந்துட்டு ரோ 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 தூங்குறா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அம்மா வந்து பக்கத்துல படுத்துக்கிட்டு அந்த குழந்தைய நெஞ்சில தடவி கொடுத்துட்டு தூங்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு கான்சியஸே இல்லாதப்ப கூட அந்த குழந்தைய வந்து பாத்துக்கிட்டாங்க. அது மாதிரி பகவான் வந்து என்ன பண்றாரு, நமக்கு இங்க வந்து இந்த பழங்களையோ தானியங்களையோ இந்த சூரியன் சந்திரனையோ காற்றையோ அக்னியையோ நம்ம உருவாக்கல, நமக்கு அதை உருவாக்க தெரியாது. ஆனா இதெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு பார்த்து பார்த்து பகவான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லாத்தையுமே முன்னாடி ஆல்ரெடி வந்து நமக்காக அதெல்லாம் சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை நம்ம என்ன பண்றோம், அதை வந்து நம்ம எடுத்துட்டு பாக்குறோம், இங்க யாரு இருக்கிறாங்களா இதை சிருஷ்டி பண்ணவங்க அப்படின்னு. நமக்கு கண்ணுக்கு இமிடியேட்டா தெரியலன்னு சொன்னே அது யாருமே இல்லையே, அப்ப இது வந்து என்னோடதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், அதை நம்ம எடுத்துட்டு இதுக்கு எதுக்கு நான் யாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். ஒரு குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா நானா வளர்ந்து நானா படிச்சு பெரிய ஆளானேன், நீங்க எனக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும். அது மாதிரிதான் இந்த மனிதன் இந்த உடலை பயன்படுத்தி இந்த இயற்கையை பயன்படுத்தி அவன் எல்லா விதமான வசதிகளையும் வந்து ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா நான் வந்து நானே தானே பண்ணேன், யாரு இங்க எனக்கு என்ன பண்ணா அப்படின்னு கேள்வி கேட்கறது மாதிரி. சோ அதனாலதான் வந்து அது வந்து ஒரு பாவம் அப்படின்னு சொல்றோம். நம்மளால உருவாக்க முடியாத அனைத்து இந்த உலகத்துக்குள்ள இருக்கு, அதெல்லாம் யாரு உருவாக்குனா அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா, அது இல்லைன்னா நமக்கு இது கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காது. அதனால என்ன பண்ணணும், நம்ம அத கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து பாவம். ஏன்னா சிருஷ்டி பண்ணவருக்கே வந்து நம்ம அதை கொடுக்காம நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது அது பாவமா ஆகுது அப்படின்னு சொல்லி பகவத்கீதையுடைய 3வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க. யக்ஞ சிஷ்டாசின சந்தோ முச்சந்தே சர்வ கல்பிஷக. அதனால நம்ம என்ன பண்ணணும், பகவானுக்கு எல்லாத்தையுமே அர்ப்பணிக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே எஜமானர் அவர் தான் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பக்தியோட அதையும் நம்ம வந்து பக்தியோட அவருக்கு வந்து நம்ம அர்ப்பணிக்கும் போது என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷமா அதை வந்து ஏத்துக்கிறார். அது மட்டும் இல்லாம நமக்கு அந்த பாவத்தையும் போக்குறார். எப்போ கிருஷ்ணருக்கு நான் அர்ப்பணிக்காம நான் வந்து சாப்பிட்றேனோ அந்த உணவுல வந்து கம்ப்ளீட்டா வந்து பாவம் வந்து நிறைஞ்சிருக்கு. அப்போ பாவகரமான அந்த உணவை நான் சாப்பிடும் போது என்ன ஆகுது, என்னுடைய உணர்வு வந்துட்டு பாவகரமா மாறுது. என்னுடைய உணர்வு பாவகரமா மாறும்போது என்னுடைய செயல் பாவகரமான செயலா மாறுது. பாவகரமான நான் செயல் செஞ்சேன்னா அப்ப அந்த பாவத்தை அனுபவிக்கிறதுக்குரிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது, அந்த தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதனாலதான்
பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ண உணவை மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிறதுல ஒரு பக்தர் வந்து தீவிரமா உறுதியா இருக்கணும். அப்படி நெய்வேத்தியம் பண்ணாத உணவை நம்ம சாப்பிடும்போது நம்ம பாவத்தை சாப்பிடுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து உணரணும். அந்த பாவத்தை சாப்பிட்றதுனால எனக்கு பாவகரமான சிந்தனை வரும், அதனால நான் பாவகரமான செயல்ல ஈடுபடுவேன், அதனால அந்த பாவகரமான ஒரு விளைவை நான் அனுபவிக்கணுங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அதனால பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு உணவை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இந்த ஒரு டாபிக் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம் பிரபுஜி. இப்போ வந்து லைக் எளிமையான முறையில் இறைவனை எப்படி எல்லோரும் திருப்திப்படுத்த முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். எளிமையான முறையில் இறைவனை எப்படி எல்லோரும் திருப்திப்படுத்த முடியும்? ஹரே கிருஷ்ண பிரபுஜி. சோ ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே ரைட். இப்போ நீர், இலை, புஷ்பம், பழம். பழம் இதை வச்சு ஈஸியா நம்ம நைவேத்தியம் பண்ணி அவரை திருப்திப்படுத்த முடியும். எஸ், வெரி குட், தேங்க்யூ. இறைவன் நம்மிடம் இருந்து என்ன விரும்புகிறார்? பிரபுஜி, நாம அவரை பக்தியா அன்பா கொடுக்கறமான்னு மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். எஸ், வெரி குட். பக்தியோட கொடுக்குறோமா இல்லையான்னு எதிர்பார்க்கிறாரு. கரெக்ட். ஓகே, எந்த விதமான உணவுகளை இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்ய முடியும்? சாஸ்திரத்துல சொல்ற உணவுகளை மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும் அவருக்கு. பால், பழம், தானியங்கள், சைவ உணவு. எஸ், வெரி குட், வெரி குட். ஏன் எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும்? அவர் தான் நமக்கு எல்லாமே கொடுத்தாரு, அதனால அவருக்கு நம்ம பதிலுக்கு அவருக்கு கொடுக்கிறோம். அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது பதில் சொல்லுங்க அடுத்த கேள்விக்கு. இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யாத போது என்ன விளைவு உண்டாகும்? வேற யாராவது? நமக்கு அதனால உண்டாகும் பிரபு. எப்படி? பாவ விளைவுகள் வரும் பிரபு. வெரி குட். பகவானுக்கு அர்ப்பணிக்கலைன்னா அதனால பாவம் வரும். ஓகே, மேற்கண்ட விஷயத்தை எப்படி உங்களது வாழ்வில் நடைமுறைப்படுத்த போகிறீர்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லணும். தினமும் வந்து நம்ம கிருஷ்ணருக்கு பக்தியாவும் அன்பாவும் நம்ம சைவ உணவுகளை அவருக்கு டெய்லி ஆஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு சாப்பிடணும், பசங்களுக்கும் கொடுக்கணும். எஸ், வெரி குட். மத்தவங்கலாம் நம்ம என்ன செஞ்சாலும் லைக் இன்னும் ரேட் வர லைக் நான் பண்றது பிரபுஜி இது. ஸோ லைக் என்ன பண்ணாலும் லைக் மத்தியானம் இதை பண்ணேன், சரி ஈவினிங் ஏதாவது ஒரு பண்றேன், வாடவர் ரைட். லைக் இப்போ ஈவினிங் வந்து விளக்கேற்றி முடிச்சுட்டு அது ஒரு பழமும் மில்க்கும் வச்சு நிவேதம் பண்ணேன். அப்புறம் ஈவினிங் ஒரு 8 மணிக்கா திரும்பி டின்னர் ஏதாவது பண்றேன்னா அதையும் லைக் உப்மாவோ என்னவோ பண்றேனோ அதையும் என்ன பண்ணினாலும் வாடவர் என்ன பண்ணாலும் என்ன பழம் வாங்கினாலும் எது வாங்கிட்டு வந்தாலும் அவருக்கு வச்சு அவருக்கு நிவேதம் பண்ணிட்டு அப்புறம் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருக்கும் பிரபுஜி. வெரி குட். வேற யாராவது? அப்புறம் அகங்காரத்தோடவோ இல்ல வந்து ரொம்ப பெருமைப்பட்டோ நம்ம எதையுமே பண்ணக்கூடாது. நம்மளாலதான் இதெல்லாம் முடியுன்ற ஒரு ஹெட்வைட்டும் வரக்கூடாது. எஸ் எஸ் பிரபுஜி, அதையும் ஆட் பண்ண மறந்துட்டேன். எஸ், தேங்க்யூ மாதாஜி. எஸ், அதுவும் வரக்கூடாது. எஸ், தேங்க்யூ. வெரி குட். வேற யாராவது? வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? வாட் எவர் நம்ம இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுல கேள்வி இருக்கு பிரபு. ஓகே, somebody else go and then I will do my part. கேளுங்க. யாருக்கு? ஓகே, கேள்வி என்ன தெரியுமா பிரபு? இப்போ வந்து நம்ம எல்லாம் கடவுளுக்கு படைத்து தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு நம்ம படைக்கல எதையுமே நம்ம அதனால பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க, ரைட்? ஒரு பேரண்டோட பாயிண்ட்ல இருந்து நான் பேசினேன் பிரபு. அப்போ வந்து இந்த குழந்தை நம்மளுக்கு பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம அந்த குழந்தைக்கு பண்றது அது பண்ணாத போது வேண்டாத டிசப்பாயின்மெண்ட் தானே பிரபு. அப்போ வந்து நம்ம பண்ணும்போது குழந்தை திரும்பி பண்ணுங்கிற எண்ணங்களோட பண்ணுவாங்களா யாராவது?
அந்த ஒரு பேரண்ட் எக்ஸாம்பிள் சொன்னபோது. அப்ப அது மாதிரி இது வந்து கிருஷ்ணருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படிங்கிறீங்க. இல்ல. கிருஷ்ணர் வேற. கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் படைத்தவர். அவருக்கு வந்து நம்மளுக்கு சுத்தமா சம்மந்தமே இல்லாத, நமக்கு என்னன்னே தெரியாத விஷயங்கள் நமக்கு குடுத்தவர். நம்ம வந்து அவருக்கு நன்றி செலுத்துறோம். கரெக்ட். பட் அஸ் அ பேரண்ட் அண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பேரண்ட் வந்து குழந்தைக்கு இப்ப ஏன்னா அது வந்து ஒரு சைக்கிள் இல்லையா பிரபு? இப்ப நம்ம குழந்தைக்கு பண்றோம். அந்த குழந்தை பேரண்ட் ஆகி அது குழந்தைக்கு பண்ண போறது. வேண்டாமான்னு கேக்குறீங்க. அது அப்படியே போயிட்டே இருக்க போறது. நம்ம எப்படி எதிர்பார்த்து பண்ண முடியும்? எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்த்தா டிசப்பாயின்ட்மென்ட் தானே உலக வாழ்க்கையில. கண்டிப்பா. ஆக்சுவலா பேரண்ட்ஸா நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. பட் ஆஸ் அ சில்ட்ரனா அவங்களுடைய டியூட்டி அது. அது கரெக்ட். நான் ஒரு சைல்டு மூட்ல நான் என்ன பார்க்கும்போது, நான் என்னோட அப்பா, அம்மாக்கு, என்னோட மாமியார், மாமனாருக்கு எல்லாரும் பண்ணும்போது, நான் அதான் நினைப்பேன். அவங்க வந்து நம்மள கண்ணு தெரியாது. நம்ம கண்ணு மூடி பொறந்தோம். பொறந்தபோது நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. நம்ம இந்த உலகமே தெரியாது. அப்படி வளர்த்தவங்கள வந்து நம்ம அப்படி கைவிடக்கூடாது. என்னோட அப்பா, அம்மாவானாலும், இப்ப கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்டோட அப்பா, அம்மானாலும், அது அது ஒரு குழந்தை மூட்ல நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஒரு பேரண்ட் மூட்ல எதிர்பார்க்கிறது தப்பு இல்லையா? சரி, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பேரண்ட்ஸா அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. ம். இதுக்குன்னு இல்ல. எந்த ஒரு செயலுக்குமே நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ன்றது இருக்கக்கூடாது. நம்ம அதை நம்மளுடைய ஒரு டியூட்டியா தான் நம்ம பண்ணணுமே தவிர, அதுல ரிசல்ட் ஓரியன்டா நம்ம என்னைக்குமே நம்ம வந்து யோசிக்க கூடாது. அதுக்கு ரிசல்ட்டை கொடுக்கறது வந்து பகவான். அதுதான் வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையில வந்து சொல்றார், கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன. அதாவது கர்மத்தை செய்யறதுக்கு தான் நமக்கு வந்துட்டு அதிகாரம் இருக்கே தவிர, பலன் மேல நமக்கு அதிகாரம் இல்லை. நான் இதை பண்ணனே, இது எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. ஸோ அஸ் அ பேரண்ட்ஸா நம்மளுடைய டியூட்டி குழந்தைங்களை வளர்க்க வேண்டியது, படிக்க வைக்க வேண்டியது. ஏன்னா அவங்க வந்து நம்ம கிட்ட பிறக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து டிசைட் பண்ணல. அவங்களுக்கு வந்து உடலை கொடுத்தது நாம. அப்போ அவங்கள வந்து ஒரு ப்ராப்பரா கேர் பண்ணி வளர்க்க வேண்டிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நேச்சுரலாவே யார் வந்து பிறப்பை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து அது இருக்குது. அதனால நம்ம பண்ணி ஆகணும். அதே ரொம்ப சமயத்துல அழகா சொன்னீங்க பிரபு. அதே சமயத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தைய நம்ம வந்து பிறக்கும் போது கண்மூடி பிறக்கிறோம். நம்ம எதுவுமே தெரியாம பிறக்கிறோம். அந்த சூழ்நிலையில நம்மளை வந்து பாத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அந்த சூழ்நிலையில நம்மளும் பாத்துக்கணுங்கிறது அது சில்ட்ரன்ஸ் கிட்ட இருக்க வேண்டிய ஒரு டியூட்டி. ஓகே, தேங்க்யூ பிரபு. இன்னொரு கொஸ்டின். இப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தியும் போது அவுல ஆஃபர் பண்ணிட்டா கிருஷ்ணா எல்லாம் கொடுத்துருவார் அப்படிங்கிற இது கிடையாது. குசேலர் வந்து கொடுத்தாருன்னா அவரோட அவரோட தகுதிக்கு மீறி குழந்தைங்களுக்கு கூட சாப்பாடு இல்லாம அவங்களுக்கு அவருக்கு கொடுத்தாரு. அதனால அவர் எடுத்துட்டார் அப்படின்ற ஒண்ணும். இன்னொன்னு வந்து இந்த ஒரு பாட்டி அம்மா வந்து இந்த குண்டுமணியை கொடுத்தாங்க. அவங்க வந்து வேற ஒண்ணும் இல்ல, அந்த மாதிரி ஒரு வேல்யூ இல்லாத சாமான குடுத்தா கூட கிருஷ்ணர் அவ்வளவு ஆசையா எடுத்துட்டார் அப்படின்னு சொல்றீங்க பிரபு. இப்ப நம்ம வந்து நம்மளோட தகுதிக்கு மீறி நம்ம இந்த ஆஃபர் பண்ணோமா நம்மளும் அதே மாதிரி. அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தியும் போது அந்த மூடும் இல்ல பிரபு. தெரியல யாரோ எப்படி பண்ணினாங்களோ அது தெரியல. இப்ப நாங்கெல்லாம் சைவ குடும்பத்துல பிறந்தவங்க. நாங்களும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும்போது, அம்மா வந்து இந்த மாரிலாம் பட்சணம்லாம் பண்ணி, அவுல் வைக்கும்போது, "அவுல் கிருஷ்ணாக்கு பிடிக்கும்" அப்படின்னு வைப்போமே தவிர, கிருஷ்ணாக்கு வெண்ணெய் பிடிக்கும், கிருஷ்ணாக்கு இந்த மாரி முறுக்கு சாமான் மாதிரி அந்த ஃப்ரைடு திங்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த குட்டி குட்டியா கிருஷ்ணர் கால போட்டு, அந்த ஒரு வெரி லவ் அண்ட் அஃபெக்ஷனோட தான் அது பண்ணி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ இது நீங்க எந்த மாதிரி நம்ம என்ன மாதிரியா நம்ம இப்ப படைக்கணும்? நம்ம பண்றது எல்லாமே படைக்கிறோம். நம்ம தகுதிக்கு மீறி நம்ம பண்ணணுமா? கிருஷ்ணருக்காக தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப அது பிடிக்கும், சந்தோஷப்படுவார். என்னால இது முடியும், இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்னு நினைக்கிறது வந்து நம்மளுடைய ஒரு பௌதிகமான ஒரு கணக்கு. ஆனா கிருஷ்ணருக்கு ஒண்ணு பிடிக்கும் அப்படின்னா அதை எப்படினாலும் செய்யணும்னு நினைக்கிறது தூய பக்தர்களுடைய ஒரு மனநிலை. அதான் பார்த்து வந்து பகவான் வந்து என்ன பண்றாரு, சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அது அவங்க தகுதியை மீறி வந்து அவங்க விருப்பப்படுறாங்க. அதுக்காக அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க.
அதுதான் வந்து கிருஷ்ணருக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு தியாகம். அந்த தியாகத்தை பார்த்துதான் அதுதான் வந்து கிருஷ்ணரை அட்ராக்ட் பண்ணுது. என்கிட்ட வந்து ஒரு 5 ரூபாய் இருந்தது, நான் 1 ரூபாய் நான் வந்து கிருஷ்ணருக்கு கொடுத்தேன் அப்படின்னா என்ன? என்கிட்ட இருக்கக்கூடிய 5 ரூபாயில 4 ரூபாயை நான் எனக்குன்னு வச்சுக்கிட்டேன், 1 ரூபாயை நான் கிருஷ்ணருக்குன்னு கொடுத்தேன். அதுல என்ன தியாகம் இருக்கு? அதுவும் ஒரு தியாகம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த தியாகம் வந்து ஒரு உயர்வான தியாகம்னு சொல்ல முடியாது. என்கிட்ட இருக்கிறதுல எனக்கு பெரும்பாலான பகுதியை நான் வச்சுக்கிட்டு கொஞ்சத்தை கிருஷ்ணருக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறதுல ஒன்றும் பெருசா தியாகம் இல்லை. ஆனா என்கிட்ட 5 ரூபாய் தான் இருக்கு, அந்த 5 ரூபாயும் நான் கிருஷ்ணருக்காக கொடுத்தேன் அப்படின்னா அப்ப என்னைய பத்தி நான் கொஞ்சம் கூட கவலையே படலன்னு அர்த்தம். என்கிட்ட என்ன இருந்ததோ எல்லாமே கிருஷ்ணருக்கு அப்படின்னு நான் இருக்கிறப்போ, அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு? ஐயோ, அவனுக்குன்னு ஒண்ணுமே வச்சுக்கலையே, அவன் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டானே, அப்ப அவனை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடதான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் என்ன பண்றாரு? அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிருஷ்ணர் வந்து எடுத்துக்கிறாரு. அவருக்கு தான் இனிமே வந்து டென்ஷன், அச்சிச்சோ அவனை நான் இனிமே எப்படி பார்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம வந்து அந்த டென்ஷனை கிருஷ்ணருக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. நம்ம என்ன பண்றோம்? அந்த டென்ஷனை நம்மளே தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். நானே என்னைய மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் வந்து நமக்கு கிருஷ்ணர் எல்லா சூழ்நிலையிலையும் எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாருன்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்மளே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால. இது வந்து ஒரு பூர்ண சரணாகதி. இது நம்ம வந்து செஞ்சு பார்க்கும்போதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அதை நம்மளால அனுபவிக்க முடியும். அதுதான் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எல்லாமே செஞ்சு காமிச்சாங்க. ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எல்லா செல்வத்தையும் தானம் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க? வெறும் கையோட விருந்தாவனத்துக்கு வந்தாங்க. ஆனா விருந்தாவனத்துல வந்து மிக அற்புதமான கோவில பகவானுக்காக கட்டினாங்க. அவ்வளவு பணம் அவங்க கிட்ட எப்படி வந்துச்சு? எல்லா சொத்தையும் தியானம் பண்ணிட்டு தானம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் திரும்ப அவங்க கிட்ட அவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு? ஏன்னா கிருஷ்ணர் வந்து அவங்க எல்லாத்தையும் எனக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாரு? திரும்பவும் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? திரும்பியும் அதை பகவானுடைய சேவையில ஈடுபடுத்திட்டாங்க. இதுதான் பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு காம்படிஷன். பக்தன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் திரும்ப கிருஷ்ணரை கொடுத்துறான். கிருஷ்ணர் என்ன பண்றாரு? இல்ல இல்ல நீயே வச்சுக்கணும், திரும்ப இவன்ட்ட கொடுப்பாரு. அவர் அதெல்லாம் முடியாது, நான் உன் சேவையில யூஸ் பண்ணுவேன்னு என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் திரும்ப கிருஷ்ணர்கிட்ட கொடுப்பாரு. இது வந்து ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு லவபிள் எக்ஸ்சேஞ்ச். அது நம்ம அந்த மாதிரி ஒரு லெவல்ல நம்ம பண்ணி பார்த்தாதான் நமக்கு அது என்னன்னு புரியும். ஆனா நம்ம இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில நமக்கு அது பண்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம கிட்ட வந்து எவ்வளவு தைரியம் இருக்கோ அந்த தைரியத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம்? ஒரு சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதை விட இப்போ ஒரு பைசா விஷயத்துல சொன்னீங்க பிரபு, அது நம்ம மனசுக்கு ரொம்ப ஏத்துக்க முடியற அந்த நம்ம லெவலுக்கு போகாட்டி கூட இப்படி எடுத்துக்கலாமா பிரபு? சி ஃபார் எக்ஸாம்பிள், கால வேளையில நம்மளுக்கு லைக் ஏந்திருக்க பிடிக்காது. ஓகே, அந்த அந்த மாதிரி. ஆனா நம்ம கிருஷ்ணாக்காக காலங்கார்த்தால ஏந்திருந்து ஜபம் பண்ணணுங்கிறது நமக்கு தகுதிக்கு மீறினதுதான். ஆனா அதை நம்ம பண்ணும்போது கிருஷ்ணா சந்தோஷப்படுறாரு. இன்னொரு லைக் ஒரு ஏகாதசி விரதம், சாப்பாடு இல்லாம வயத்து போட நமக்கு பிடிக்காது. நமக்கு நல்லா சாப்பிடணும். நம்ம முதல் நாள் வரைக்கும் சாப்பிட்டவங்க ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடணும். ஆனா அன்னைக்கு சாப்பிடாம நம்ம கடவுளுக்காக அந்த பசியை ஏத்துண்டு நம்ம அவருக்கு அந்த இதை கொடுக்கறது, இதெல்லாம் தகுதிக்கு மீறி பண்றது தானே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம பண்ணா கூட அது கூட கிருஷ்ணா ஏத்துப்பாரு இல்லையா பிரபு? அது கூட நம்ம நினைக்கலாம் இல்லையா? கண்டிப்பா கிருஷ்ணர் இந்த மாதிரியான ஒரு தியாகத்திலையும் திருப்தி அடைகிறாரு, சந்தோஷப்படுறாரு. அது இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா இதெல்லாம் எப்படின்னா, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்காக எர்லி மார்னிங் எந்திரிச்சு நான் ரெடி ஆகி நான் குளிச்சு நீட்டா நான் டைமுக்கு பஞ்சுவலா நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிறதே ஒரு டீச்சரை சாட்டிஸ்ஃபை பண்ணிடாது. அந்த மாதிரி பஞ்சுவலா இருக்கிறது நல்ல ஒரு பஞ்சுவலான ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். ஆனா அந்த டீச்சருக்கு அதுக்கு மேல எப்படி பிடிக்கும்? நல்லா சப்ஜெக்டை நல்லா படிச்சு ஒரு இன்டெலிஜென்டா இருந்தாதான் டீச்சருக்கு பிடிக்கும். அதுவுமே கூட அவங்களுடைய ஒரு பர்சனல் பெனிஃபிட்டுக்கு தானே தவிர அதனால டீச்சருக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அதனால நம்ம அதிகாலையில நம்ம எந்திரிக்கிறோம், அதை நம்ம தியாகம் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏகாதசி சாப்பிடாம இருக்கிறேன், அதை நான் கிருஷ்ணருக்காக தியாகம் பண்றேன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது உண்மையிலேயே நம்மளுடைய நன்மைக்காக பண்ணிட்டு இருக்கிறோம். ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்டா பாவம் நமக்கு தான், கிருஷ்ணருக்கா? இல்ல கிருஷ்ணருக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அதனால நான் கிருஷ்ணருக்காக நான் சாப்பிடாம இருக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம இருக்கிறோமா? அப்படியும் கிடையாது. ஸோ நான் டிஸ்கரேஜ் பண்றேன்னு நினைக்காதீங்க, நான் அந்த விதத்துல சொல்லல.
கண்டிப்பா கிருஷ்ணர் இதுலயும் திருப்தி ஆகுறாரு, இல்லன்னு இல்ல. ஆனா நம்ம இது எல்லாமே பண்றது நம்மளுடைய நன்மைக்காக, கிருஷ்ணருடைய நன்மை இன்பத்துக்காக அப்படின்னு பண்றது அப்படிங்கிறது, அது பிரேமையினால இன்னும் ஒரு படி மேல. அவருக்கு என்ன தேவையோ, என்ன விருப்பமோ அத செய்யறதுக்காக இன்னும் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்றது அப்படிங்கிறது. புரியுதா? நல்லா சொன்னீங்க பிரபு. நைஸ். எதுவும் கோச்சுக்கலையா நான் சொன்னதுல? இல்ல கோபமே கிடையாது பிரபு. ச்சே அது இல்ல. இப்ப நம்ம எல்லாருமே ட்ரையிங் பக்தர்கள்னு நான் நினைக்கிறேன். நாங்க எல்லாருமே. இப்ப வந்து லைக் அப்போ வந்து நம்மள கிருஷ்ணாக்காக பைசாவ வந்து நம்ம அவருக்கு குடுக்கணும். நம்ம தகுதிக்கு மீறி அந்த ஃபைனான்ஷியல் திங் வரும்போது ஒரு சின்ன ஒரு தயக்கம் வரும் இல்லையா? லைக் நம்மளுக்கு இத்தனை கடமை இருக்கே, நம்மளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கும்போது, நம்ம பைசா லைக் நம்ம வந்து பண்றோம். பட் நம்ம தகுதிக்குள்ள தான் பண்றோம். கிருஷ்ணாக்கு நம்ம பண்றது வந்து நம்ம தகுதிக்குள்ள தான் நான் வந்து பண்றோம். பண பயந்துண்டு விஷயத்தையே பண்றோம். விட்டுருங்க. நீங்க பண விஷயத்தையே விட்டுருங்க. அது கொஞ்சம் இன்னும் நமக்கு ஹையர் இல்லையா? அதான் நான் அது மட்டும் தான் ஆனா நான் யோசிச்சேன். என்ன சொல்ல வரேன், யா, இப்ப நீங்க டெய்லி சமைக்கிறதுங்கிறது நீங்க டெய்லி பண்ணதான் பண்ணுவீங்க இல்லையா? யா. அந்த ம். சமைக்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து சாப்பிட்டு காலி பண்ணிட போறது கிடையாது. அது நம்ம இல்ல. தைரியம் அது குடுக்குறோம். அதெல்லாம் நைவேத்தியம் அது பண்றோம். யா, யா. ஆனா நான் என்ன நம்மளோட சொல்ல வரேன், அந்த சமைக்கிறதையும் வந்துட்டு நான் ம். இன்னைக்கு சமைக்கிறத கிருஷ்ணர் வந்து சாப்பிடுவாரு, கிருஷ்ணருக்கு இது பிடிக்கும், இப்படி சமைச்சா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஹோல் ப்ராசஸ் வந்து கிருஷ்ணருக்காக இருக்கணும். ம். நைஸ். புரியுதா? யா புரிஞ்சுது. நல்லா புரிஞ்சுது பிரபு. நைஸ். வெரி இதுதான் நைஸ். வெரி வெல் எக்ஸ்பிளைன். ஒவ்வொரு யா. ஆக்டிவிட்டியும் இப்படிதான். நான் காலையில நான் மங்களாரத்திக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னாலும் இது கிருஷ்ணருக்கு வந்து நான் காலையில போய் அவரை நான் பார்க்கணும், காலையில அவரும் என்னைய பார்க்கணும்னு நினைப்பாரு. சம்திங் அந்த மாதிரி ஒரு லவ்வபிள் ரிலேஷன்ஷிப்னால அது வந்து நடக்கணும். சோ அது நல்லா இருக்கும். அது கிருஷ்ணர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவார். எஸ் எனக்காக பண்றான் அப்படின்னு. ஸோ எவ்ரி ஆக்ஷன் சுட் பி தேர் வித் லவ். அது வந்து அந்த லவ்வோட வந்து பண்ணணும். தேங்க்ஸ் புரிஞ்சுதா? பிரபுஜி. நல்லா இருந்தது பிரபு. ரொம்ப நல்லா இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா. ம். வேற ஏதாவது கேள்வி? வேற யாருக்காவது ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா? கேள்வி. எனக்கு ஒரு கேள்வி பிரபு. நாங்க நைவேத்தியம்னு சொல்லி எல்லாம் படைச்சுட்டு, நாங்க தானே அதை சாப்பிடுறோம் திரும்ப. அது நல்லதா, கெட்டதா? நம்ம தான் சாப்பிடணும். நம்ம சாப்பிட்டாதான் நல்லது. கொடுத்து வச்சிருக்காங்க சாப்பிடுறதுக்கு. பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை என்ன பண்ணணும், நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை தான் சாப்பிடணும். அதுதான் வந்து என்ன, சுத்த சாத்வீகமான ஒரு உணவு. அதனால நம்மளுடைய கான்சியஸ் வந்து பியூரிஃபை ஆகும். நம்ம நைவேத்தியம் பண்ணாம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து ஸ்பாயில் ஆகும். ஓகே, ஓகே, நன்றி. தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. இந்த காஃபி டீ எதுக்கு சொல்றாங்க பிரபுஜி குடிக்க கூடாது சொல்லிட்டு? ஆஹ் ஏன் குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு கேக்குறீங்களா? எஸ் பிரபுஜி, நான் விட்டுட்டேன். பட் ஜென்ரலா பீப்புள் கேட்பாங்க. அதுக்காக நான் ஒரு கிளியரா அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்ட்டு. யா, பொதுவா வந்து காபி டீ அப்படிங்கிறது வந்து ஒரு வேதிக் கலாச்சாரத்துல வந்து இல்லையான்னு கேட்டா இருந்துச்சு, இல்லைன்னு கிடையாது. ஆனா அது எல்லாமே வந்துட்டு ஒரு நேச்சுரல் வேனா அது வந்து ஒரு சாத்விகமான ஒரு முறையா இருந்துச்சு, தாமசிகமான முறையில இல்ல. இப்ப வந்து சந்தேகம் வரல, என்ன ப்ரோ டீ காஃபியை பத்தி கேட்டா தாமசீக சாத்வீகங்கிறாரு அப்படின்னு இருக்கு. நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய அந்த டீ காஃபி அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் வந்து ஒரு தமோ குணத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதனால அதை நம்ம வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ ஜென்ரலா வந்து நீங்க டீ குடிக்கணும்னா குடிக்கலாம். நேச்சுரல் வே நிறைய வகையான டீ இருக்கு. அதெல்லாம் உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது, உங்களை வந்து புத்துணர்ச்சியா வந்து வச்சுக்கும். அதெல்லாம் ஆப்ஷன் இருந்தா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிஞ்சர் லெமன் டீ இருக்கு, அது ரொம்ப ஹெல்த்தியானது. அப்புறமா வந்துட்டு சங்குப்பூன்னு வந்து ஒரு பூ தமிழ்ல சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அப்படியே ப்ளூ கலர்ல வந்துட்டு ஒரே ஒரு பெட்டல் மட்டும் இருக்கும். அந்த பூ ஒரு பட்டர்ஃப்ளை பிடி இங்க அமேசான்ல கிடைக்கிறது. ஓகே இருக்கலாம். அந்த ஒரு பூ வந்து
வாட்டர்ல நம்ம போட்டுட்டு ஹாட் பண்ணி நம்ம குடிச்சோம்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து நல்ல ஒரு பியூரிஃபிகேஷன் கொடுக்கும். இதெல்லாம் டீக்கு இது மாதிரி இன்னும் நிறையா மெத்தட் இருக்கு. காஃபி குடிக்கணுமா, உங்களுக்கு நான் ஒரு ப்ராசஸ் சொல்லி கொடுக்குறேன், அதுபடி வந்து பண்ணுங்க. கோரியண்டர் சீட்ஸ் இருக்கு இல்லையா, மல்லி விதைன்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன பண்ணுங்க, ஒரு வடை சட்டியில போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு என்ன பண்ணுங்க, நல்லா வறுத்துருங்க. எண்ணெய் போடாம நல்லா வறுத்துட்டு செப்பரேட்டா வச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஜாகரியோ இல்லைன்னா சுகரோ அந்த பேன்ல வந்துட்டு என்ன பண்ணுங்க, அதை எதுவுமே போடாம வாட்டர் கூட போடாம அப்படியே போட்டு என்ன பண்ணுங்க, அதை நல்லா மெல்ட் பண்ணுங்க. அதை வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ப்ரௌன் கலர் சிரப் மாதிரி வந்து ஆக்குங்க. அதுக்கப்புறமா அதுல கொஞ்சமா வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணி என்ன பண்ணுங்க, அதை வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, இந்த மல்லி விதையை வந்து அந்த இதுல போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மல்லியோட எசன்ஸ் எல்லாம் அதுல இறங்கணும். ஸோ அந்நேரம் வேணா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நல்லா வந்து கொதிக்க வச்சு இந்த மல்லியோட எசன்ஸ் அதுல இறங்குற மாதிரி அளவுக்கு வந்துட்டு கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா நீங்க வந்து என்ன பண்ணலாம், பாலை வந்து கொதிக்க வச்சுட்டு பால் ஆறுனதுக்கு அப்புறம், அதாவது கொஞ்சம் மீடியம் சூடுல இருக்கும்போது என்ன பண்ணலாம், இந்த எசன்ஸை அந்த பால் நீங்க என்ன எவ்வளவு பால் வச்சீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து அந்த எசன்ஸை நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஆஃபர் பண்ணிட்டு குடிச்சு பாருங்க. இது வரைக்கும் நீங்க குடிச்ச காஃபியை விட இது வந்து ரொம்ப டாப்பா இருக்கும். இது ஒரு நேச்சுரல் வே, உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது, சாத்வீகமானது. ஓகே, தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நல்ல ரெசிபியா இருக்கே. தேங்க்யூ ஐ நோ. பிரபு. சோ அப்ப நீங்க காஃபி டீல இப்ப இருக்கிற காஃபி டீல வர அந்த இன்கிரீடியன்ஸ் வாட் எவர் போடுறது வந்து தமோ குணத்தை இன்க்ரீஸ் பண்றது, அதனால குடிக்க கூடாது. அதானே பிரபுஜி? எஸ் எஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஆ இப்போ நம்ம ஏகாதசி விரதத்தன்னைக்கு வந்து தானியத்தை தவிர்த்துட்டு பாக்கி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம், முடியாதவா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறா. அப்படி இருக்கிறச்சே வந்து இந்த மெடிகேஷன் எடுக்கிறவா எல்லாம் எப்படி பிரபு, அவளுக்கு அது அலௌடா இல்ல நாட் அலௌடா? ஓகே, அதாவது சாஸ்திரத்துல வந்து இந்த மாதிரி ரொம்ப மெடிசன் சாப்பிடக்கூடியவங்க, ஒரு 5 வயது 6 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க, வயசானவங்க, ரொம்ப ஓல்டேஜ் பீப்புள், அவங்கெல்லாம் வந்து இந்த ஏகாதசி விரதத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு தானியம் சாப்பிடாம கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு தானியம் சாப்பிடாம பழங்கள் இல்லைன்னா ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கிழங்குகள், இதுல வந்து சாப்பிட்டு அவங்க வந்து மேனேஜ் பண்ணலாம். கண்டிப்பா வந்து முடியவே முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருந்தா மேபி சாப்பிடலாம். அது ரொம்ப கம்மியா வந்து அந்த மெடிசனுக்கு ஏத்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தா ஓகே அப்படின்னு நினைக்கலாம். பொதுவா ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறது நல்லது. எவ்வளவோ அது ஒரு நாள் அந்த மெடிசனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுல நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு லாஸ் ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் அது முடியாதுங்கிற பட்சத்துல மேபி நீங்க உங்க உடம்ப சரி பண்ணிட்டு அப்புறமா நீங்க வந்து ஏகாதசி விரதத்தை கடைபிடிங்க. ஓகே ஓகே பிரபு, தேங்க்யூ. இல்ல பிரபு, இப்ப எனக்கு தெரிஞ்சவெல்லாம் என்ன கேட்கிறான்னு கேட்டா, தே ஆர் ஆல் பிரிஸ்கிரைப் மெடிகேஷன். இது வந்து இப்போ நீங்க கண்டிப்பா அதை டெய்லி எடுத்துட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறா. அப்படி இருக்கிறச்சு அவள்கிட்ட போய் நான் வந்து நீங்க ஏகாதசிக்கு வெறும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கோங்க, மெடிகேஷன் எடுக்கக்கூடாதுன்னா அது நான் வந்து அவளுக்கு ஒரு பாவத்தை கொடுக்குற மாதிரி இல்லையோ? அப்படிலாம் கிடையாது. அவங்களை நீங்க வந்து பாவத்துல இருந்து காப்பாத்ததான் செய்றீங்க. அதனால எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது. ஆக்சுவலா ஏகாதசி அன்னைக்கு நம்ம சாப்பிட்டோம்னா அதனால நமக்கு எவ்வளவோ பாவம் வரும்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அதனாலதான் மேக்சிமம் நம்ம ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி? சரி, யாருக்கும் கேள்வி இல்லைன்னா நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். நாமாமிர்தம் நிறைய இருக்கேன், முடிச்சிடலாமா 1/2 மணி நேரத்துல? சரி, ஓகே, படிங்க யாராவது. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க. ஸ்ரீநாமாமிர்தம். ஒருவன்
பணக்காரனாக இல்லாத போதும் இறைவனை திருப்திப்படுத்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை அனைவருக்கும் சொல்லி தருவதன் மூலம் சமுதாயத்திற்கு சிறந்த தொண்டினை செய்யலாம். சைத்தன்ய மகாபிரபு தன் பக்தர்களிடம் கூறுகிறார், நான் ஓர் தோட்டக்காரன். என்னிடம் பணமும் இல்லை, அரசாங்கமும் இல்லை. என்னிடம் சில பழங்களும் பூக்களும் உள்ளன. இதை வைத்து நான் என் வாழ்வை முழுமையாக்க முயற்சிக்கிறேன். மனித சமுதாயத்திற்கு நன்மை செய்ய ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னை பெரிய செல்வந்தனாக காட்டிக்கொள்ளவில்லை. இதன் அர்த்தம் என்னவெனில், மனித சமுதாயத்திற்கு நன்மை செய்ய ஒருவன் செல்வந்தனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சில சமயம் செல்வந்தன் சமுதாயத்திற்கு நல்ல விஷயங்களை செய்வதால் பிறரால் இதை செய்ய முடியவில்லை என தன்னை நினைத்து பெருமை கொள்கிறான். உதாரணமாக, இந்தியாவில் மழையில்லாத போது பஞ்சம் வந்த காலத்தில் செல்வந்தர்கள் அரசாங்கத்தின் உதவியுடன் பெருமையாக உணவு வழங்கின பெரிய ஏற்பாடுகளை செய்தனர். உணவை தானியங்களே இல்லாத போது எப்படி செல்வந்தனால் உணவு விநியோகம் செய்ய முடியும்? உணவு உற்பத்தி என்பது இறைவனின் கைகளில் உள்ளது. மழை இல்லை எனில் உணவு கிடையாது. அந்த சமயத்தில் எப்படி மக்களுக்கு உணவு தர முடியும்? எனவே உண்மையான வாழ்வின் நோக்கம் முழுமுதற் கடவுளை திருப்தி செய்வதே. பக்தி ரசாமிருதாய் சிந்து என்னும் நூலில் பக்தி ரசாமிருத சிந்து என்னும் நூலில் ரூப கோஸ்வாமி கூறுகிறார், பக்தி சேவையானது எல்லாருக்கும் நன்மை மற்றும் மங்களத்தை தரக்கூடியது. ஸ்ரீ சைதன்யர் கூறுகிறார், பக்தி கலாச்சாரத்தை பரப்ப ஒருவன் செல்வந்தனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த கலையை ஒருவன் கற்றறிந்தால் யார் வேண்டுமானாலும் உயர்த்த நன்மையை செய்ய முடியும். ஸ்ரீ சைதன்யர் தன்னை ஒரு தோட்டக்காரன் என கூறினார். பொதுவாக தோட்டக்காரர்கள் வசதியானவர்கள் அல்ல. அவர்களிடம் சிறிது பழம், பூ மட்டுமே உள்ளன. பகவத்கீதை 9.26 கூறப்பட்டபடி முழுமுதற் கடவுளை திருப்தி செய்ய சில பூக்களும் பழங்களும் போதுமானது. முழுமுதற் கடவுளை யாரும் தனது செல்வத்தினால், வசதினால் அல்லது ஹரே கிருஷ்ணா பிரபுஜி அல்லது தனது நிலையினால் திருப்தி செய்ய முடியாது. அதே சமயம் சிறிது பூ மற்றும் பழம் நைவேத்தியம் செய்து திருப்தி செய்ய முடியும். இறைவன் கூறுகிறார், பக்தன் பக்தியோடு தருபவற்றை சேர்க்கிறார். கிருஷ்ணர் சாப்பிட்டால் இந்த உலகமே திருப்தி அடையும். மகாபாரதத்தில் வரும் நிகழ்ச்சியில் கிருஷ்ணர் சாப்பிட்ட உடனே துர்வாச முனியின் 60,000 சீடர்கள் திருப்தி அடைந்தனர் என்பதை பார்த்துள்ளோம். அதனால் தான் நமது வாழ்வு பிரணாம், நமது செல்வம் அர்த், நமது புத்தி தியா, நமது பேச்சு வாச்சா இவற்றால் முழு முதற் கடவுளை திருப்தி செய்தால் முழு உலகமும் சந்தோஷமடையும். எனவே நமது முக்கியமான கடமை நமது செயல், பொருள், வார்த்தைகளால் இறைவனை திருப்தி செய்ய வேண்டும். இது மிக எளிது. ஒருவனிடம் பணம் இல்லாத போதும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பிறருக்கு பிரச்சாரம் செய்யலாம். ஒருவன் எல்லா வீட்டிற்கும் சென்று ஹரே கிருஷ்ண ஜெபம் செய்ய வேண்டிக் கொள்ளலாம். இதனால் முழு உலகமும் அமைதியும் ஆனந்தமும் அடையும். சைத்தன்ய சரிதாமிருதம் ஆதிலீலா 9.44. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. அதாவது இந்த நாமாமிர்தத்துல வந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது நம்ம கடைபிடிக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸி. மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைச்சாலும் ஈஸி. நம்ம இதை பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து கஷ்டம் அப்படின்னு வந்து எதுவும் இல்லை. ஏன்னா இதுக்காக நம்ம செலவழிக்க போறது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நம்ம செலவழிக்க போறது என்ன, கொஞ்சம் நேரம், கொஞ்சம் எனர்ஜி, அவ்வளவுதான். நம்மளுடைய நேரத்துல கொஞ்சத்தை வந்து ஒருத்தருக்கு கொடுத்து இதை கிருஷ்ணரை பத்தி கொஞ்சம் சொல்றதுக்கான எனர்ஜியை கொஞ்சம் நம்ம பயன்படுத்தினோம்னா, அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அவர் கிருஷ்ண பக்தி பண்ணி என்ன பண்ண போறாரு, அவரும் ஆனந்தமா இருக்க போறாரு, நம்மளும் ஆனந்தமா இருக்க போறோம். அப்ப இந்த மொத்த உலகத்தோடைய ஒரு அமைதி, சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையா நடந்துருது. பகவானுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பூ பழத்தை வந்து நெய்வேத்தியம் பண்றதுனாலயே பகவானை வந்து திருப்திப்படுத்திட முடியுது. அதே மாதிரி வந்து மற்றவங்களையும் வந்து எப்படி திருப்திப்படுத்த முடியுது, இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை வந்து ஜெபம் பண்ண வச்சு அவங்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நம்ம ஹாப்பியா இருக்க வைக்க முடியுது. ஸோ அதனால நம்ம ஜெபம் பண்றதுக்கோ நம்ம பக்தி பண்றதுக்கோ நம்ம காசு செலவழிக்கணும், அது கஷ்டம் அப்படிங்கிறது இல்லை.
மற்றவங்களையும் வந்து இந்த பக்தி தொண்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதுலயும் நமக்கு வந்து கஷ்டம் இல்லை. சைத்தன்ய மகாபிரபு இது நம்ம ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஏன்னா நாமும் அதாவது அவர்னாலேயே எல்லாருக்குமே வந்து இந்த கிருஷ்ண பக்தியை வந்து கொடுக்க முடியல, அதனால எனக்கு என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து கேட்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் வந்து ஒரு தோட்டக்காரனுடைய ஒரு உதாரணம் கொடுத்தார். ஒரு தோட்டக்காரன் வந்து அவனுடைய தோட்டத்துல வந்து விளையக்கூடிய அனைத்து பழங்களையும் என்ன பண்ண முடியாது, அவனே பறிச்சு அவனே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது எல்லாருக்குமே. அது மாதிரி சைத்தன்ய மகாபிரபு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தையும் இந்த பக்தி முறையையும் நானே எல்லாருக்கும் போய் சொல்ல முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களும் வந்து இதுல வந்து கலந்துக்கிட்டு நீங்களும் இந்த பயன் அடைஞ்சு மற்றவங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்றாரு. அதனால நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம், பக்கத்துல இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கலாம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ஓகே, யாராவது படிங்க இத பிரச்சாரமே சாரம். பிரச்சாரமே ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிட்டோங்களா பிரபு? பிரச்சாரமே சாரம். ஆன்மீக இலக்கியங்களை விநியோகம் செய்வதன் மூலம் மனித சமுதாயத்திற்கு மனித சமுதாயத்திற்கு நன்மை செய்தல். புலன் இன்பத்திற்குரிய பௌதீக கருத்துக்கள் நிரம்பிய தேவையற்ற இலக்கியங்கள் பல உள்ளன. பொதுமக்கள் எதையாவது படிக்க விரும்புகின்றனர். அது ஒரு இயற்கையான சுபாவம். ஆனால் அவர்களுடைய மனங்கள் அசுத்தமாக இருப்பதால் அது போன்ற நூல்களை படிக்கின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் ஸ்ரீமத் பாகவத்தை போன்றதொரு உன்னத இலக்கியம் பொதுமக்களுடைய நேர்மையற்ற செயல்களை குறைத்துவிடும். அத்துடன் விறுவிறுப்பான நூல்கள் படிக்க வேண்டுமென்ற அவர்களது எண்ணத்திற்கு உணவாகவும் அது விளங்கும். ஆரம்பத்தில் அதை விரும்ப மாட்டார்கள். ஏனெனில் மஞ்சள் காமாலையால் துன்பப்படுபவன் கற்கண்டை சாப்பிட தயங்குகிறான். ஆனால் மஞ்சள் காமாலை போக்கும் ஒரே மருந்து கற்கண்டுதான் என்பதை நாம் அறிய வேண்டும். அதை போலவே பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதமும் படிப்பதை பொதுமக்கள் விரும்பும்படி செய்வதற்கான முறையான பிரச்சாரம் செயல்படுத்தப்பட வேண்டும். இது மஞ்சள் காமாலையை போன்ற புலனின்பம் என்ற நோய்க்கு கற்கண்டை போன்ற அருமருந்தாக செயல்படும். சமூகத்திற்கு விரோதத்தை அளிக்கும் மற்ற நூல்கள் தானாகவே மறைந்துவிடும். 1.5.11 ஸ்ரீமத் பாகவதம். தேங்க்யூ பிரபு. பிரபுபாதர் நீங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எல்லாருக்குமே நேச்சுரலா வந்து ஏதாவது ஒரு இலக்கியத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கு. ஆனா அந்த இலக்கியங்களை படிக்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்றாங்க, தவறான ஒரு வழிகள்ல போறாங்க, தவறான சிந்தனைகளை வளர்த்துக்கிறாங்க. அதனால அவங்களுக்கும் கேடு, சமுதாயத்துக்கும் கேடு. ஆனா இந்த பாகவதம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை, ஒரு இலக்கியத்தை படிக்கிறதுனால அவங்களுக்கும் நன்மை, சமுதாயத்துக்கும் நன்மை. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பௌதிகமான இலக்கியத்தை படிக்கிறதுனால ஒருத்தன் நான் அப்படின்ற அந்த உணர்வை வளர்த்துக்கிறான். நான் அப்படின்னா நான் அனுபவிக்கணும், இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் எனக்கு சொந்தமானது, இத நான் அனுபவிக்கிறதுக்காக தான் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில அவன் வர்றதுனால அவன் மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களுக்கும் இது கிடைக்கணுங்கிற ஒரு மனநிலையை அவன் வந்து இழந்துடுறான். அதனால அவனுக்கு எவ்வளவு தூரம் வந்து ஆக்குப்பை பண்ணிக்க முடியுமோ அதை என்ன பண்ணிக்கிறான், அவன் வந்து ஆக்குப்பை பண்ணிக்க முயற்சி பண்றான். அதனாலதான் வந்து உலகத்துல வந்து ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. அந்த ஒரு போட்டி பொறாமையினால உலகத்துல வந்து அமைதி வந்து போகுது. ஆனா இந்த பாகவதத்தை படிக்கிறதுனால ஒருத்தர் எல்லாமே பகவானுடைய ஒரு சொத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுனால இதுல எனக்குன்னு வந்து பகவான் என்ன கொடுத்துருக்கிறாரோ, என்ன எடுத்துக்கணும்னு அனுமதிக்கிறாரோ அதை மட்டும் நான் எடுத்துட்டு நான் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அந்த நபர் வர்றார். அதுதான் இங்க அவருக்கான ஒரு மஞ்சக்காமாலை அப்படிங்கிற ஒரு ஜாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதியா வந்து இங்க பிரபுபாதர் வந்து சொல்றார். அந்த வியாதி எப்ப சரியாகும்னா இந்த பாகவதம் அப்படிங்கிற ஒரு மெடிசினாலதான் அது வந்து சரியாகும். அந்த ஒரு மெடிசனை எடுத்துக்கும் போது எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது, எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை பகவானுக்கு அர்ப்பணிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு அது எல்லாருக்குமே வந்து பொதுவானதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுனால அது எல்லாருக்குமே வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்னதானம் அப்படிங்கிறது வந்து எங்க நடக்குது, கோவில்கள்ல தான் நடக்குது. எங்கேயாவது வந்து தனிப்பட்ட ஒரு நபர் வந்து அன்னதானம் பண்றாரா எல்லாருக்கும்? எங்கேயுமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஏதாவது ஒரு இடம், ரெண்டு இடத்துல கோவில்கள் இல்லாம தனிநபர் ஒருத்தர் தனிமையா அவர் வந்து பண்றாரு அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கலாம். அது கூட அவருடைய பேர் புகழுக்காக இருக்கலாம்.
ஆனா கோயில்கள் அப்படின்னாலே அன்னதானம் நடக்குது. ஏன்னா பகவான் தான் எல்லாமே வந்து சிருஷ்டி பண்ணாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. அதனால அவர் மூலமா எல்லாமே திரும்ப இந்த மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல அங்க வந்து அதை செய்யறாங்க. அதனால பகவானை வந்து மையமா வச்சிருக்கும் போது என்ன ஆகுது, எல்லாமே எல்லாருக்குமே வந்து சமமா வந்து கிடைக்கும். நம்ம பகவானை மையமா வைக்கல அப்படின்னு சொன்னா எல்லாமே எல்லாருக்கும் அப்படிங்கிற அந்த சமத்துவ நிலை வந்து கண்டிப்பா வரவே வராது. அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பௌதிகவாதிகள் ஜாதிகளை ஒழிச்சாதான் வந்து இந்த சமநிலை வரும். இல்லை அப்படின்னா இந்த கேபிட்டலிசம் ஒரு முதலாளித்துவ கொள்கை வந்து இந்த சமத்துவம் வரும் அப்படின்லாம் என்னென்னமோ பேசுறாங்க. அப்படி உண்மையா இருந்தா கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்ல கூட வந்து இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் அப்படின்ற ஒரு டிஃபரன்ஸ் வரக்கூடாது. ஆனா அங்கேயுமே அது இருக்குது. காரணம் என்ன, அது சிருஷ்டியோடைய ஒரு நேச்சர். இயற்கையாவே சிருஷ்டியில வந்து சில பேர் என்னவாங்க, புத்திசாலிகளா இருப்பாங்க, சில பேர் புத்தி இல்லாதவங்களா இருப்பாங்க, படிச்சவங்களா இருப்பாங்க, படிக்காதவங்களா இருப்பாங்க. ஆனா அதுக்காக நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கணும்னு சொல்ல வரல. இந்த டிஃபரன்ஸ் நேச்சுரலாவே இருக்கும். ஆனா எல்லாரையும் நம்ம சமமா பார்த்துக்க கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஆன்மீக கொள்கை. அது பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் பகவானை மையமா வச்சு எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள்னு நம்ம பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸ் பார்க்காம எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கண்ட்ரில கூட வந்து என்ன பண்ணுவாங்க, சர்வைல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். யாரு வந்து சர்வைல் ஆகுறதுக்கு ஃபிட்டா இருக்கிறாங்களோ அவங்க தான் இருக்கணும். ஃபிட்டா இல்லாதவங்க என்ன பண்ணணும், கொன்றணும். அப்படி சொன்னா எங்க அங்க வந்து அந்த கம்யூனிசம் வந்து எங்க இருக்கு? எல்லாரையும் சமமா நீ பார்க்கக்கூடிய அந்த தன்மை எங்க இருக்கு? ஃபிட்டா இருக்கிறவங்கள தான் நீ வச்சுப்ப அப்படின்னு சொன்னா, ஃபிட் இல்லாதவங்க அப்ப என்ன பண்ணுவாங்க? அது யாருடைய தப்பு? பிறப்பிலேயே சில நேரம் அன்ஃபிட்டா இருக்கிறாங்கன்னா அவங்கள நாங்க தண்டிச்சிருவோம், கொண்டுருவோம் அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எங்க இருக்கு? யாரையும் நம்ம ஈக்குவலா பார்க்கலையே. ஈக்குவலா இருக்கிறவங்கள மட்டும் நம்ம வச்சிருக்கிறோம், ஈக்குவலா இல்லாதவங்கள நம்மளே வந்து அழிச்சிடறோம். அதனால இந்த கம்யூனிச சித்தாந்தங்கள்லாம் வந்து சக்சஸ கொடுக்காது. பகவான ஒருத்தர் வந்து ஏத்துக்கிட்டு அதன் பிரகாரம் ஒருத்தர் வந்து வாழ்க்கையை அமைச்சாருன்னா இந்த உலகமே அமைதியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அதுக்கு நம்மளால முடிந்த ஒரு உதவிய நம்ம பண்ணலாம். அது வந்து பிரச்சாரமா இருக்கலாம், இல்ல வேற எந்த வழியிலையாவது இருக்கலாம். அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா கிருஷ்ணர் சந்தோஷப்படுறாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ம். இப்ப சில பேருக்கு வந்து பாகவத் படிக்கிறதுக்கோ பகவத்கீதையை கேட்கறதுக்கோ இல்ல வந்து கிருஷ்ணரை வந்து ப்ரே பண்றதுக்கோ எல்லாம் பிடிக்க மாட்டேங்கிறது. அவளை வந்து நம்ம எப்படி இந்த வழியில கொண்டு வர்றது? அதாவது நம்ம ஏதாவது சொன்னா அதுக்கு ஒரு ஆப்போசிட்டான கொஸ்டின். இப்ப நம்ம சொல்றோம், நீங்க வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதே, இல்ல அதெல்லாம் தப்பு, பாவம், அதெல்லாம் கிருஷ்ணருக்கு பிடிக்காது அப்படின்னா, அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் உடனே கேட்கிறா, உங்க கிருஷ்ணர் தானே எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி கொடுக்குறார், why இஸ் டூயிங் தட்? அப்ப அவர் அதை பண்ணியிருக்க கூடாது. ஏன் அப்ப கோழி வந்து முட்டையை கொடுக்கறது? அதுக்கு பதில் வேற ஏதாவது கொடுத்துருக்கலாமே. இதெல்லாம் அவரே கொடுக்குறார், அவருக்கே நம்ம சமைச்சு ஒன்றும் கொடுக்க கூடாதுங்கிறேன். இது என்ன கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்போசிட்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் வர்றது. அதுதான் நான் இப்ப வந்து சொன்னேன். பகவான் எல்லாத்தையுமே சிருஷ்டி பண்ணாரு. ஆனா அவருக்கு என்ன வேணுங்கிறத அவர் கேட்கறத தானே நம்ம கொடுக்கணும். கரெக்ட் பிரபு. ஆனா இவாள்லாம் போய் நம்ம இந்த மாதிரி சொன்னோம்னா இவாள்லாம் என்ன கேட்கிறா, பகவானுக்கு பிடிக்காத why is creating? அவர் எல்லாமே சிருஷ்டி பண்றான்னு போது அவருக்கு தெரிய வேண்டாமா, என்னுடைய பக்தனா வரவனுக்கு தான் இதை கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாருக்குமே நான் இதை கொடுக்க கூடாது, ஏன் அதை அவர் வந்து கிரியேட் பண்ணி நீங்க வந்து சொல்ல முடியாது. இப்போ வந்து எனக்கு வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் தான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டே நான் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னா கரெக்டா? தப்புதான். அது உலகத்துக்கு தேவையா இல்லையா? ஆனா அது பர்பஸ் இருக்கு. ஆனா எனக்கு பர்பஸா இருக்கா இல்லையாங்கிறது வந்து செகண்ட். ஓகேவா? அதே மாதிரி இந்த சிருஷ்டில எல்லா ஜீவராசிகளையும் பகவான் படைச்சாரு.
அது அந்த சிற்பியோடைய ஒரு சுழற்சிக்காக எல்லா ஜீவராசியும் வந்து வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஜீவராசி இந்த மாதிரியா என்ஜாய் பண்ணணும்னு அதுக்கு ஒரு விருப்பமும் இருந்ததுனால அப்படி படைச்சிருக்கிறாரு. ஓகே. நான் வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு என்ன பண்ண முடியாது, கேட்க கொஸ்டின் பண்ண முடியும். கரெக்ட். எல்லாரையும் வந்துட்டு ஒண்ணா வந்து வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னா காலேஜ்ல வந்துட்டு ஒன்லி அக்கௌண்ட்ஸ் மட்டும் இருக்கு, சரியா இருக்குமா? எல்லாருமே அக்கௌண்ட்ஸ் படிப்பாங்களா? முடியாது. அதனால இந்த மாதிரியான ஒரு ஈக்குவாலிட்டி அப்படிங்கறதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாதது. சோ எல்லாமே இருக்கும், அது அவங்கவுங்களுக்கானதா இருக்கும். புரிஞ்சதுங்க பிரபு, புரிஞ்சது. ம். தேங்க்யூ பிரபு, வெல் எக்ஸ்பிளைன். தேங்க்யூ. Yeah. வேற யாருக்காவது? பிரபுஜி, எனக்கு ஒரு ஆ. கொஸ்டின் பிரபுஜி. இப்ப நம்ம நல்ல எண்ணத்துல தான் அவங்களும் அந்த கிருஷ்ணரோட லீலையெல்லாம் படிக்கட்டும், தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படின்னு நம்ம புக்கை கொடுக்குறோம். அவங்க அந்த புக்கை வாங்கி பரன்ல போட்டா அதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அதனால ஒரு பிரபுஜி? பிரச்சனையும் இல்ல. நம்மளுடைய வேலை என்னன்னா ம். அந்த வீட்டுக்கு கிருஷ்ணரை கொண்டு போய் சேர்க்கிறது. ஆமா. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் அந்த வீட்டுல யார பக்தர் ஆக்கணுங்கிறத அவரு டிசைட் பண்ணிடுவாரு. ஓகே பிரபுஜி. நம்ம ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா அவங்கதான் வந்து பக்தர் ஆகணும்ன்ற ஒரு அவசியம் இல்ல. ஓகே பிரபுஜி. அந்த வீட்டுக்கு புக்கு போனது மூலமா அங்க இருந்து வேற யாராவது கூட பக்தர்கள் ஆகலாம். ஓகே. தேங்க்யூ பிரபுஜி. Yeah. ஹரே கிருஷ்ணா பிரபு. இது பத்தி ஆ. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிரபு ரீசெண்டா. ஆ. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒருத்தவங்களுக்கு வந்து நான் ஒரு பகவத்கீதா கொடுத்தேன். ஓகே. அவங்க வந்து இப்ப அவங்கள திரும்ப ஒரு தடவை இப்போ ஒரு மீட் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. அவங்க வந்து ஃபேமிலி. ஓகே. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த புக்க கொண்டு வந்து சேம் பகவத்கீதாவ கொண்டு வந்து என்கிட்ட குடுத்தாங்க பிரபு. ஓகே. நான் கேட்டேன், "எனக்கே திரும்பி குடுக்குறீங்களா?" அப்படின்னு கேட்டேன். ஓகே. ஹஹஹஹஹா அப்படின்னு சிரிச்சுட்டு விட்டுட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் சரி நல்லதாச்சு போ, என்னவோ அப்படி ஒரு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஒரு மனசு இத பண்ணி எப்படியோ படிக்கலன்னு நம்மள்ட்ட குடுத்த வரைக்கும் சரின்னு எடுத்து பார்த்தேன். பார்த்தா, அந்த புக்கு சொல்ற மாரி எங்க வந்து அ வச்சிருந்தாங்களோ தெரியாது. அந்த அட்டையெல்லாம் அழுக்கு, அந்த புக்கோட சைடெல்லாம் அழுக்கு. சும்மா அப்படியே கண்டம் பண்ணி போட்ட மாரி ஒரு இடத்துல போட்டு வச்சிருந்திருப்பாங்க போல இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அத நல்லா நான் தொடச்சுட்டு மனசே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. கிருஷ்ணா நீ எனக்கு லைக் திரும்பி வந்துட்ட மாரி இருந்தது எனக்கு. எங்கேயோ தப்பான இடத்துக்கு போனா கூட, அது திரும்பி நம்மள்ட்டயே வந்ததுனால அத தொடச்சு சரின்னு சுவாமி முன்னாடி வச்சு, சரி நம்ம படிச்சுக்கலாம் இது. அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாரி பரன்லயும் இல்ல எங்கேயோ வந்து கண்டம் பண்ற மாதிரியான பிளேஸஸ்ல போடுறவங்களும் இருக்காங்க பிரபு. ம். ஆ. அதனால புக்க ஆனா நம்ம நீங்க சொல்ற மாரி நம்ம குடுக்கும்போது, இவங்களுக்கு, அவங்களுக்குன்னு தராதரம் பிரிச்சுலாம் குடுக்க முடியாது. புக்கு குடுப்போம். அது இப்ப மேல ஃபர்தரா அது ப்ரோக்ரஸ் ஆகி வேற யாருக்காவது போய் கிடைக்கணும்னா கிடைக்கும். இல்ல கிடைக்காம கிடப்புல போகணும்னா போகும். அது அதுக்கு ஒரு அதோட கதி வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல பிரபு. அது கிருஷ்ணர் டிசைட் பண்ணிருப்பாரு. ம். மாதாஜி, யாரும் யாரையும் மாத்த முடியலன்னா கிருஷ்ணர் தன்னால உங்ககிட்ட எப்படி வந்து சேர்ந்தாரு அது மாதிரி வந்துருவாரு. ஆமா. அங்கங்க சுத்திட்டு எங்கேயோ போயிட்டு அங்கங்க போயிடுவாரு. அப்படியே ஆமா. அது. அதோட ஃபர்தர் ப்ராக்ரஸ் வந்து அவரோட அமைப்பு. இல்லையா? ம். Yeah, அந்த மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்கு. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி? இன்னைக்கு ஹரே கொஞ்சம் நிறைய பேர் புதுசா ஆளுங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. சொல்லுங்க. எனக்கு கேள்வி இல்ல, ரெண்டு ரொம்ப ரொம்ப இந்த கிளாஸ்ல ரெண்டு ரொம்ப இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப பிடிச்சது. ஒண்ணு சொன்னீங்க, இந்த வேதாஸ ஃபாலோ பண்ணணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல கரிக்குலம் வந்து இததான் படிக்கணும் இருக்கு, அதை படிச்சு டெஸ்ட் எழுதாதான் நம்ம பாஸ் பண்ணுவோம், ரைட்? அந்த மாதிரி வேதாஸ்ல என்ன சொல்லியிருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது, ஒரு பீப்புளை வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் பண்ணா அவங்க சாப்பிடுவாங்க, ரைட்? அதை பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதே மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிருஷ்ணா அதை கொடுத்தீங்க. பட் கிருஷ்ணாக்கு பிடிச்சதை பண்ணணும் இந்த ஸ்லோகத்துல ஆரம்பிச்ச மாதிரி 9.26 ரைட்? அந்த சொன்ன ரெண்டு இதுவும் ரொம்ப எனக்கு ரொம்ப இதா இருந்தது பிரபுஜி. தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இன்னைக்கு கொஞ்சம் புது ஆளுங்களும் அட்டன் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது.
ஹரே கிருஷ்ணா பிரபு. சௌந்தர்யான்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அவங்க ஆ, வந்து ரொம்ப வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டிவோட்டி தான் பிரபு. அவங்க வந்து எங்களோட டீம், இந்த குக்கிங் டீம். லாஸ்ட் டைம் குக்கிங் கிச்சன்ல பண்ணும்போது, கிருஷ்ணா கிச்சன்ல பண்ணும்போது அவங்களுக்கு சரியான கோபம் என் மேல. ஓகே. ஏன் நீ வந்து எனக்கு இவரை வந்து நீ இந்த இந்த கிளாஸை எல்லாருக்கும் சொல்லியிருக்க, நீ எனக்கு சொல்லல. நீ எப்படி என்ன மறந்த? அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா லைக் உடனே வருத்தப்பட்டு ரொம்பவே அது உணர்ச்சி பூர்வமான ஒரு இதா இருந்தது பிரபு. அதனால அவங்களுக்கு நான் உடனே நம்மளோட கிளாஸஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சேன். அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு லிங்க் கொடுத்து அவங்கள குரூப்லயும் சேர்த்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்களோட பார்ட்டிசிபேட் பண்றாங்க கிளாஸ்ல, கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. இந்த யா. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஏன் இந்த கிளாஸ்ல என்னை ஜாயின் பண்ணுன்னு உங்க கூட சண்டை போட போறாங்க. இல்ல பிரபு, எனக்கு அப்படி ஒரு நாளும் வராது பிரபு. ஐ எம் 100% கேரண்டி. ஏன்னா இது வந்து மாதாஜி சொன்ன மாதிரி புக்கை யாருக்கோ கொடுத்து பரன்ல போட்டு அது திரும்பி கிருஷ்ணர்கிட்டயே வந்த மாதிரி என்னை இன்னும் கொஞ்சம் நல்லா அவர் பிராக்டிஸ் பண்ணு நீங்க மறுபடியும் கொண்டு வந்து விட்டுருக்காரு. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாது பிரபு. நீங்க என்ன பிளஸ் பண்ணணும். கிளாஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததா? ஓகேவா? வெரி வெல் நைஸ். ரொம்ப நல்லா இருந்ததுங்க பிரபு. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க வந்து எல்லாருக்கும் தகுந்த மாதிரி அழகா சொல்லி அவங்களுடைய கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி அழகா பதிலும் சொல்லி ரொம்ப பொறுமையா நீங்க பண்றதுக்கு என்னுடைய உண்மையிலேயே தண்டவத் பிரணாம் to you. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல பிரபு, நீங்க இவ்வளோ சின்சியரா எல்லாம் பண்றதுக்கு உண்மையிலேயே நாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி கடனா. கிருஷ்ணருடைய கான்சியஸை என்னைக்கும் அதுல இருந்து ஃபாலன் சோலா இல்லாம நாங்க கண்டினியூ பண்ணணும். அதுக்கு உங்களுடைய blessing ரொம்ப தேவை பிரபு. உங்க வாய்ஸ் Yeah, voice is வாய்ஸ் okay. பிரேக் ஆகுது பிரபு. ஆமா, இன்டர்நெட் ப்ராப்ளம் போல இருக்கு. அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு என்னுடைய ஸ்டேஷன்ல எல்லாம் நான் கொஞ்சம் வெளியில வந்து அவங்க கஷ்டப்பட்டு கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே, ஓகே பிரபு. தேங்க்யூ பிரபு. ஒன்ஸ் அகேன் தண்டவத் பிரணாம் to you. தேங்க்யூ வெரி மச். பிரபுஜி, இன்னொரு கொஸ்டின். வெறும் பிரணாம் சொல்றதுக்கும் தண்டவத் பிரணாம் சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? பிரணாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து வணக்கம் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ம், தண்டவத் பிரணாம் அப்படின்னு சொன்னா நான் உங்களை வந்து விழுந்து நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அது பொதுவா வந்து ஆண்கள் நமஸ்காரம் பண்ணும்போது, இல்ல ஒரு குருவை ஒரு சிஷ்யன் நமஸ்காரம் பண்ணும்போது சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்றாங்க, அது தண்டவத் நமஸ்காரம். ம், பெண்கள் வந்து எப்போதும் அவங்க நமஸ்காரம் பண்றது கையெடுத்து கும்பிடுவாங்க, இல்லைன்னா பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஆமா. சோ அதனால வந்து பெண்கள் பொதுவா வந்து நமஸ்காரம்னு சொன்னா ஓகே, இல்லைன்னா பஞ்சாங்க நமஸ்காரம்னு சொன்னா ஓகே, ம், அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பிரபுஜி. ஓ, தேங்க்யூ பிரபுஜி. ஆமா பிரபு, நானும் அது நினைச்சிருக்கேன். கரெக்டா இருக்கும். ஆனா இதுல வந்து நம்ம ஹரே கிருஷ்ணாஸ்ல வந்து எல்லாருமே மாதாஜிஸ், பிரபுஜிஸ் எல்லாருமே தண்டவத் பிரணாம், தண்டவத் பிரணாம், தண்டவத் பிரணாம். அதனால அது ஒரு ஜஸ்ட் ஒரு கஸ்டமரி வேர்ட் மாதிரி ஆயிடுச்சு தவிர அதோட உள் மீனிங்கோட அது அந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி விழுந்து ஒரு பொம்னாட்டி நமஸ்காரம் பண்ண முடியாதுதான். பட் அத வந்து அப்படிதான் யூஸ் பண்றோம் இல்லையா பிரபு? ம். ஆமா, அந்த பஞ்சாங்க நமஸ்காரம்னு சொல்றச்சு பெண்களுடைய அந்த 5 அங்கங்கள் அது பஞ்சாங்க நமஸ்காரம்னு சொல்றது ரொம்ப அழகா இருக்கும். ஆனா யாருமே யூஸ் பண்றதே இல்ல இல்லையா? ஆமா. நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கலாம். தடவை கேக்குறேன் நானும் அது. பாத்தீங்களா? சி வந்து லைக் பிராக்டிஸ் பண்ற டிவோட்டீஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு அது பஞ்சாங்க நமஸ்காரம் அதோட இது அப்படி சொல்லி அப்படியே நம்ம சொல்லணும். எல்லாருமே தண்டவத் பிரணாம், தண்டவத் பிரணாம், தண்டவத் பிரணாம் ஸ்பேஸ் பார்க்கும்போதும் சரி, அந்த மெசேஜஸ்லயும் சரி, எல்லா விதத்துலயும் இந்த பஞ்சாங்க நமஸ்காரம்ங்கிறதையும் நம்ம யூஸ் பண்றதே இல்ல. அந்த நெட் ஆஃப் டிவோஷன்ல சொல்லியிருக்க மாதிரி லேடிஸ் வந்து இந்த மாதிரி பஞ்சாங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு ரைட், ஐ திங்க். ஆனா யாரும் சொல்லி கேட்கல. நான் இந்த மாதிரி யாரும் சொன்னது இல்ல. லேடிஸ் யாரும் அப்படி சொல்லாது. இது ஃபர்ஸ்ட் டைம் பிரபுஜி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ so much பிரபு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் பிரபுஜி. ரொம்ப நல்ல கிளாஸ் பிரபு. ரொம்ப அழகா எல்லாமே இது சொன்னீங்க. அது வந்து நல்ல நெத்தி நடிச்ச மாதிரி ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா? தட் இஸ் சோ பியூட்டிஃபுல் பிரபு. ஹரே கிருஷ்ணா.
தேங்க்யூ. எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்ன இந்த ஒரு நபர் நான் ஏதோ வந்து கொஞ்சம் என்னால முடிஞ்ச அளவுக்கு உளராம நான் வந்து பேச ட்ரை பண்றேன். ஆனா எவ்வளவோ வந்து உளறிட்டு தான் இருக்கிறேன். அதெல்லாம் நீங்க வந்து பெரிய மனசோட வந்து ஏத்துக்கிறது அது நான் செஞ்ச ஒரு பாக்கியம். அதனால உங்க எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய நமஸ்காரம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு, தேங்க்யூ ஸோ மச். हरे कृष्णा। भगवद गीता ग्रंथराज की जय। जय। तिरुमला गोविंद दास प्रभु जी की जय। जय। हरे कृष्णा। பிரபுபாத் ஹரே கி கிருஷ்ணா. ஜெய். श्रील प्रभुपाद की प्रभुपाद जय। की श्रील जय। गुरुदेव की जय। जय। நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.